இந்த பதிவில் வழங்கப்படும் கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் முழுவதும் நேர்காணலில் பங்கேற்றவர்களுடையவை மட்டுமே. அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்திற்கும் சிந்தனைக்கும் ஏற்ப பகிர்ந்து கொள்கிறார்கள். இதில் எங்களுடைய எந்தவிதமான பங்களிப்பும் இல்லை. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கும் எங்களுடைய நேர்காணல்ல ஒரு நடிகர், மட்டக்களப்பினுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவர், ஹீரோ, கதாநாயகன், ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு காதல் மன்னன், இப்படி பல பேர்களை உடைய ஒருத்தரை தான் நாங்க இன்னைக்கு நேர்காணல்ல சந்திக்க போறோம். இந்த இன்ட்ரோவிலேயே உங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இது விளங்கியிருக்கு யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி. நேரடியா நம்ம அவரை நிகழ்ச்சிக்குள்ள இணைத்து கொள்ளலாம். வணக்கம் பெட்டி தளபதி ஆதி டிருஷன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் பெட்டி தளபதி நானும் நல்லா இருக்கிறேன். நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன் போல இருக்கிறேன். இல்ல நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. அது இருக்கிறதும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. அதான் நீங்க ஸ்டார்ட்லயே நிறைய பேருக்கு பிரச்சனையா தான் இருக்குது. ஒரு சைட்ல என்னன்னு சொன்னா, நாங்க இந்திய சினிமா மாதிரி செய்யணும், இந்திய சினிமா மாதிரி வரணும் கத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்திய சினிமா மாதிரி நம்ம ஒருத்தனுக்கு நம்ம ஒரு பேர் வச்சாலோ இல்லாட்டி அவனை கொண்டாடினாலோ அவங்களுக்கு பிடிக்குது இல்ல. ஆனா நம்ம எடுக்கிற படம் எல்லாம் செய்யறது இந்திய சினிமா மாதிரியே எடுக்கணும். நம்மளும் அது நீங்க எல்லாம் எடுக்கிறீங்க, இந்திய சினிமா மாதிரியே எடுக்கணும். அப்ப எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு இந்திய சினிமா வேணும். அதே நேரத்தில் இந்திய சினிமா ஒரு நடிகனையோ ஒரு இயக்குனரையோ கொண்டாடுற மாதிரி நம்மட கலைஞர்களை கொண்டாடினா அவங்களுக்கு பிடிக்குது இல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்ட்லயே சொல்லிட்டீங்க தானே, இது நான் பின்னுக்கு எப்படியாவது கதைக்கணும் நினைச்சு கொண்ட விஷயம். உண்மையான அந்த பட்டி தளபதி என்றது நான் நீங்க அந்த பட்டம் தரக்குள்ள நான் ஆசைப்படல, பயந்து இருந்தேன். இது தந்தா இதை வச்சு கொண்டு என்ன ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் அந்த படம் தந்த பிறகு அந்த ஒரு அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அது பிடிக்காதாலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. அதை வச்சு கொள்ளணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதோட இந்த வீடியோ தவிர நான் எந்த ஒரு வீடியோலையும் நானா போயிட்டு நான் பட்டி தளபதி ஆதிட்டு பேசுறேன், பட்டி தளபதி இவர் பேசுறேன் நான் பேசினது இல்லை. ஆனா இந்த விளைக்கிறவங்க கூட அதை வச்சுக்கொண்டு ஒரு யூடியூப் சேனல் 20 வியூஸ் வரும்போது தெரியாது, 15 வியூஸ் வரும்போது தெரியாது, அவங்களே பாக்குற ஒரு யூடியூப் சேனல், அதுல அவங்களே பட்டி தளபதி நான் பேசுறேன் அப்படி பேசுறேன் பேசின இடங்கள் கூட இருக்கு. அந்த வீடியோ நானும் கவனிக்கிறேன். அந்த இதுக்கு அவங்க அந்த சினிமா இந்த துறை சார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாவை கொண்டு இயங்கணும்ன்றதும் கலைஞர்கள் ஆதரிக்கணும் என்று வாய்களிய பேசுறாக்களுமா இருக்கிறாங்க. இருந்து கொண்டே அவங்க இப்படியான விஷயங்கள் ட்ரோல் பண்றது ஓகே, நல்லதுதான். உண்மையா இந்திய சினிமா இந்த அளவுக்கு நிக்கிறது காரணம் விகடன்ல கொடுக்கப்பட்ட விமர்சனங்கள் கழுவி ஊத்துனபடியா அதுக்கு எதிராக நம்மளும் நல்ல படைப்புகள் கொண்டு வரணும் என்று உழைச்சதெல்லாம் இந்திய சினிமா இந்த அளவுக்கு இருக்குது. அது ஒரு பக்கம் ஓகே. ஆனால் இது அதுக்கு ஒரு அளவு இருக்குமே, அதையும் தாண்டி இவர்கள் கொண்டு போனது என்ன சொல்றது, கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அது நான் பெருசா எடுத்துக்கொள்ள என்னன்னு சொன்னா, இப்படியானாக்களை விட்டுறணும். அப்படியே அவங்க 2 வீடியோட நின்றாச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல என்ன சொன்னா, அவங்கள்ட்ட இல்ல அதுல செஞ்சவங்க தான் எனக்கும் அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. நானும் பார்த்தேன், ஏதோ பெரிய சேனல் போல இருந்தா அதுக்கு ஒரு 10 வியூஸ் 15 வியூஸ் தான். அவங்கள்ட்ட இருந்த கண்டென்ட் அந்த அவ்வளவுதான். அதை கொண்டு வரணும் பள்ளியில கொண்டு வந்தாங்க. கண்டென்ட் இல்லை. உண்மை அது ஒரு கிரியேட்டருக்கு எல்லா பக்கத்தாலையும் கண்டென்ட் கிடைக்கும். அவங்க இதைத்தான் கலாய்க்கணும், இந்த விஷயத்த ஒரு இழிவா பேசணும்ன்றதுக்காக வந்தவங்க செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. நல்ல விஷயம். அப்ப அதுக்கு ஒரு பாராட்டம் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். டிரெக்டா இந்த மாதிரி விஷயம் சொல்லுங்க. இல்ல, அதோட அவங்க அதுல சொல்லியிருந்தாங்க 2 படம் செஞ்சாலாம் பட்டி தளபதியா ரெண்டு மாதிரி. நான் 2 படம் செய்யல, 20 படம் செஞ்சிருக்கேன். நீங்க எப்படி இன்ட்ரோல கேட்பீங்க, அதுக்காக நான் பேச சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது தெரியும். இதுல என்ன போயிடுன்னு சொன்னா, அவங்க நெச்சிட்டு இருக்காங்க, தாங்க கலாய்க்கிறத எடுத்துக்கொள்றாங்க மக்கள், அதை இவங்க விரும்புறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி நெச்சி கொண்டு இருக்காங்க. அவங்களும் அந்த என்ன சொல்றது, மெட்ரால் சென்ட்ரல் அந்த மாதிரி சேனல்ல வர ஒரு நடிகர்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்களே அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட முயற்சிக்கு பாராட்டு. அப்படி அவங்களும் வரணும்ன்றதான் என்னுடைய விருப்பமும். நான் உண்மையாக பாராட்டுறேன். ஆனாலும் ஒரு அளவு விதிமுறை என்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை கவனிச்சாங்கன்னு சொன்னா நல்லது. நாங்களும் பாராட்டலாம், ஷேர் பண்ணலாம். ஓகே, டிரெக்டா ஒரு அறிமுகம் இல்லாம ஆதி டிருவை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, மட்டக்களப்புல இருக்கிறவர்களுக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி
நல்ல சினிமா ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொன்னா ஒரு முதன்மையான ஒரு தொலைக்காட்சியோட பேர் சொல்ல விரும்பல, அந்த தொலைக்காட்சியில வந்து இலங்கையில இருக்கிற முதன்மையான ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு 2 டிராமா நினைக்கிறேன் இல்லையா, 2 ஹீரோவா பண்ணிருக்கீங்க. அந்த சேனலோட அந்த தொலைக்காட்சியோட ரசிகர்கள் பார்வையாளர்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். அந்த இருந்தாலும் தெரியாதவங்க, இதை புதுசா பாக்குறவங்க, குறிப்பா இந்த சேனலை இந்த வீடியோஸ வந்து ஐரோப்பாவில் இருக்கிற தமிழாக்கள் கொஞ்சம் பேர் பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 to 20 வீதமான ஆட்கள் ஐரோப்பா, அதாவது புலம்பெயர் தமிழர்கள் இதை கொஞ்சம் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு உங்களுடைய அறிமுகத்தோட நம்ம போயிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. நான் வந்து முழு பேர் வந்து ஆதித்தன் டியூஷன். நான் அந்த ஒரு பேர் ஸ்டைலா இருக்கணும், ஃபேஸ்புக்ல போடுறதுல நல்லா இருக்கணும், ஆதி டியூ அப்படி வச்சுக்கொண்டேன். அது வந்து அப்படியே பல வருஷமா போயிட்டு இப்ப நான் வந்து மெயினா வந்து பேங்க்ல ஒர்க் இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த ஃபீல்ட்ல நான் இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மொத்தமா ஒரு 20 படம், 20 மொத்தம் ப்ராஜெக்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 20 படைப்புகள் பண்ணியிருக்கேன். அதே போக ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்கின்னா. வேற என்ன சொல்றது ஐயா, 2012-13 டைம்ல நிறைய பேர் அந்த ஷார்ட் பிலிம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேர் செய்யற எனக்கு தெரிஞ்ச என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள நானும் அதுல கலந்து வந்தேன். அப்படிதான் ஒரு ஆர்வம் வந்து இப்ப வரைக்கும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு காலத்துக்கு வந்து இதுல என்ன சொல்றது, சஸ்டைன் பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து இவ்வளவு காலமா இருக்குன்றது. சொல்ல போனா மட்டக்களப்பினுடைய சினிமா வரலாறு ரொம்ப பெருசு. அது 1990 இல்ல, அதுக்கு முந்தி 82க்கு முந்தி அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எனக்கு அண்மையெல்லாம் தெரிய வந்தது. சோ ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டா பிரிக்கலாம் நம்ம. சமூக வலைத்தளங்களுக்கு முதல், சமூக வலைத்தளங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு முந்தி வந்த படைப்புகள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரல. காரணம் என்னன்னு சொன்னா சமூக வலைத்தளம் இல்லை. ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிற்பாடும் நிறைய பேர் வேற வேற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஓடிக்கொண்டிருந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் மாத்திரம்தான் இந்த கலைத்துறையையும் சினிமாவையும் தேர்ந்தெடுத்து பயணிச்சாங்க. அப்படி பயணிச்ச அந்த ஆரம்ப குழுவுல நீங்களும் ஒருத்தர்ன்றது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. என்ன சொன்னா அந்த குழு சமூக வலைத்தளங்களுக்கு பின்னான ஒரு சினிமா குழு, இதை ஆரம்பிச்சு வச்ச குழு என்று சொல்லலாம். அந்த குழுவுல இருந்தீங்க நீங்க. அது ஒரு முதலாவது படம் கான்ஸ்டன்ட் கேயோட ஜல்லி அப்படின்னு நினைக்கிறேன். ஜல்லி படம், அந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க. அது ஒரு இப்ப வந்து என்னன்னு சொன்னால் சும்மா எல்லாரும் படத்தை ஒரு படைப்பு எடுத்துட்டு பல பேர் பார்த்து மகிழ்ந்தார்கள், பல திரையரங்கள் ஓடி மகிழ்ந்தது, அப்படி இப்படி என்று சொல்லி பல காட்சிகள் நெருங்கப்பட்டது, அப்படி இப்படி என்றெல்லாம் எழுதி மேடைகள் எல்லாம் பேசுறதெல்லாம் காண்றோம். ஆனா அந்த காலத்திலேயே பல 100 சீடிக்கள் விற்று தீர்த்தனண்டு பேட்டியில ஆர்டிக்கல் வந்த ஒரு படம் அது ஜல்லி. அதை பற்றி சொல்லுங்க. சல்லி படம் நான் அந்த ஜல்லி படத்தை எப்பவுமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போறேன் நான். நீங்க அதை ஞாபகப்படுத்திருக்கீங்க. உண்மையில படம் அது நல்லதோ கெட்டதோ அது ஆரம்பம். என்ன விஷயம்னா படம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. எங்கள்கிட்ட கிடைச்ச டிஜிட்டல் கேமரா அந்த டைம்ல என்ன தியேட்டர்ல பாக்குற படங்கள், அஜித் விஜயோட படங்கள், அந்த ஆதிக்கம், அந்த டைம்ல வந்த படங்களை வச்சுக்கொண்டு ஒரு படமானு தெரியாது, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஏதோ முடிச்சாங்க. அதுல இடையில நான் அவங்க அந்த ஆரம்ப நிகழ்ச்சிக்கு தான் போயிருந்தேன். அப்ப அதுல அந்த வீடியோல பார்த்துட்டு இவர் நடிச்சா நல்லா இருக்கு அவனுடைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்து தான் நான் நடிக்கையான ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டான். அப்ப நானும் அதில் நடிச்சேன். அது படம் முடிகிற கட்டத்துல நான் இன்னைக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சது. நடிக்கக்குள்ள நல்லா இருந்தது. பிறகு அந்த வந்த விமர்சனங்கள் எல்லாம் அது இதெல்லாம் ஒரு படமா, இதுக்கு 100 சீடி அடிச்சு வித்துருக்கானு இந்த மாதிரி இல்லன்றதை தாண்டி அந்த நேரத்துல எதுவுமே வரல. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செஞ்சு கொண்டு இருந்தது. அதே நேரத்துல இந்த இயக்குனர் ரோஷானோட இயக்கத்துல ஜனார்த்தி நடிச்ச ஒரு படம் வந்து நினைக்கிறேன்.
அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெர்ஃபெக்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படைப்பு. ஆனா ஜல்லி வந்து கமர்ஷியல் வைஸ் ஒரு மசாலா ஆன ஒரு விஷயம். அந்த டைம்லயே நம்ம இந்த தென்னிந்திய சினிமாக்கு நிகரா ஓடணும் என்ற முயற்சி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேரை வந்து சினிமாக்குள்ள உள்வாங்கினதுக்கு அந்த படம் ஒரு காரணம் இல்லையா? சோ ஆனா இப்ப இதுல முக்கியமா நம்ம பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வேற வேற விஷயங்களுக்குள்ள போகாம இப்படி ஒரு முயற்சி எடுக்கணும்னு செஞ்சு அத ஒரு படைப்பா முடிச்சு வெளியில வந்து அத ஒரு சிடி எடுத்து வித்ததே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா இப்ப வந்து எந்த முயற்சியும் நம்ம செய்யாமலே நிறைய பேர் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க. Facebookல ஆக்டர், டிரெக்டர் அப்படி இப்படி என்ன மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுட்டு இருக்காங்க. எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல சினிமாவில. சும்மா நம்ம இருந்துட்டு நம்ம ஒரு கலைஞன், நம்ம ஒரு படைப்பாளி என்றதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லாத நேரத்துல சமூக வலைத்தளங்கள் அப்பா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இருக்கிற டிஜிட்டல் கேமரா வச்சுட்டு ஒரு படத்தை எடுத்து அதை திரையில போட்டு அதுக்கு சிடி அடிச்சு ஆக்கள்கிட்ட கொடுத்தன்ற முயற்சி உண்மையா பாராட்டத்தக்க விஷயம். அதுக்கு பிறகு டக்குன்னு அது ஒரு பரிமாண வளர்ச்சி. டிஜிட்டல் கேமராவில இருந்து டிஎஸ்எல்ஆருக்கு மாறினீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது படைப்பு அது ஜல்லி படம் வந்து உண்மையில பார்த்த எங்களுக்கு நான் அந்த படம் வந்து நல்லா இருந்திருந்தா நான் இந்த ஃபீல்ட்ல இது வரைக்கும் பெருந்திருப்பேன்னு தெரியாது. அது நல்லா இல்லைன்னு வந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அது நிறைய பேர் அந்த படிக்கிற டைம் வடிவா படிக்கிற டைம் நிறைய பேருக்கு அந்த அப்படி ஒரு படம் செஞ்சிருக்காங்க அந்த விஷயம் தெரிய வந்தது. அது வந்து ஒரு நோண்டியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆயிட்டு. ஸோ இதை நம்ம ஃபுல்லாவே ஆப்போசிட்டா மாத்தணும், நல்ல கமெண்ட்ஸ் வர வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் பிளான் பண்ணி தெரிஞ்ச அனுபவம் இருக்கிறவர்கிட்ட கேட்டு செஞ்ச படம் தான். அதுக்கு பிறகு செஞ்ச படம் அப்துல் கலாம் என்ன சொன்னார் என்ற படம். அது நல்ல ஒரு அந்த டைம்ல ஒரு ஹோல் அந்த இப்ப சொல்ற மாதிரி பல காட்சிகள் அரங்கு நிறைந்த மாதிரி அது வந்து நிறைய காட்சிகள் ஹோல் நிறைந்த படமா அது வந்து அந்த டைம்ல பேசப்பட்டது, நல்ல ரீச்சையும் கொடுத்தது. ஸோ அதுதான் அந்த அந்த ஒரு புகழ்ச்சி பிடிக்காதவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துல வந்த அந்த ஹாப்பினஸ் அதுகள் தான் நான் வந்து இந்த ஃபுல் ஜேர்னிக்கு காரணமா இருக்கு. ஓகே, உண்மை அந்த இடத்துல நம்ம ஒரு ஆளை ஞாபகப்படுத்தணும் என்னன்னு சொன்னால், சொல்ல போனாலும் இந்த ஒரு சினிமாவை இளைஞர்களுக்குள்ள கொஞ்சம் ஆணித்தரம் அடிச்சதுல நிரோஷன் ஒரு ஆள். எனக்கு நிரோஷனோட அறிமுகம் வந்து கிடைக்கப்பட்டது வந்து அப்துல் கலாம் என்ன சொன்னார் திரைப்படத்துல என்ன சொன்னா, அவர் தான் வந்து அந்த படத்தை ஒரு புதிய ஒரு விஷயமா மாத்தினவர். வித்தியாசமான ஒரு டோட்டலி ஒரு ஃபுல் பேக் பிலிமா வந்து மாத்தினது வந்து நிரோனா. என்ன சொன்னா, ஒரு டீம் என்ன செய்யறன்னு தெரியாம தத்தளிச்ச ஒரு டீம் அந்த பொடியன் கூட்டத்தை அந்த டீமை கூப்பிட்டு ஒரு கைட் பண்ணி ஒரு படமா அதுவும் நல்ல ஒரு படைப்பாக அந்த காலத்துல வந்து ஈவன் இப்ப சொல்ல போனால் இப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருந்து நிறைய பேர் எடுக்கிற படத்துக்கு ஒப்பிடும்போது அது எவ்வளவு மடங்கு நல்லது ஒரு படைப்பு. டெக்னிக்கல் சைடா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு படைப்பா அது இருந்தது அந்த படம் கான்ஸ்டன்ட் கேவோட இயக்கத்துல. சோ அப்பவே ஒரு பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சது அந்த குழு. அதுல சொன்னீங்கன்னா அந்த படத்துல கிடைச்ச அந்த விமர்சனங்கள், அதுல வந்த வரவேற்புகள்ல கிடைச்ச ஒரு சந்தோஷம் தான் நாதி டிருவா இந்த வரைக்கும் கொண்டு போய் வந்திருக்கு. என்னன்னா உண்மையில நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அந்த அட்வைஸ் கேட்டுதான் இந்த படம் வந்தேன்னு சொல்லி. அட்வைஸ்ன்றதை விட அந்த படம் முழுக்க அந்த அந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டா கொண்டு வந்தது நிரோஷன் தான். நிரோஷன் அண்ணாட கைடன்ஸ் இல்லாட்டி அந்த படம் இல்லை. நிரோஷன் அண்ணா இல்லாட்டி இந்த அந்த படம் மூலமா நிறைய பேர் அந்த படத்துல நிறைய நல்ல டீம் ஒன்று ஒர்க் பண்ணது. ஸோ அந்த டீம்ல இருக்க எல்லாருமே வந்து இப்ப மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்ப இந்த சினிமா ஃபீல்ட்ல இங்க ஃபீல்ட் இருந்தா அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து உண்மையிலே நிரோஷன் சொன்ன வேர்ட் சரியான வேர்ட். இருக்கிறவங்க சினிமா ஃபீல்ட உண்மையா நேசிக்கிறவங்களாவும் அதுல ஆழ்பரியம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நான் வந்தது நிரோஷனோட ஒரு மோட்டிவேஷன்ல தான். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்தது, அது ஓகே. ஆனால் அது போயிருக்கு. நான் அப்படியே நிரோஷன்ற ஒரு மனிதரை நான் சந்திக்கவில்லை என்று சொன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிருக்கலாம். அவரை சந்திச்சபடியாத்தான் அதுல ஒரு தாற்பயம். உண்மையா சொல்ல போனா எனக்கு படத்துக்கு கலர் பண்ணுவாங்களான்றது அவர் சொல்லிதான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் கலரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு சினிமாவில, அதுக்கு இப்படி சாஃப்ட்வேர் வாங்கிப்பாங்க. அப்ப
டெக்னாலஜி என்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். எவ்வளவு முக்கியம் டெக்னாலஜி என்றதை வந்து இந்த துறைக்கு வெளிப்படுத்தினது அவர் தான். அந்த மனுஷனுடைய இழப்பு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் இழப்பு. அந்த ஆள் இருந்திருந்தால் இன்றைய மட்டக்களப்பு சினிமா எங்கேயோ இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம். எங்கேயோ போயிருப்போம் நம்ம. ஆனால் என்ன சொல்ற, தவிர்ப்புகள் இழக்க முடியாதுதான். அப்ப அத பத்தி வேர்ட்ஸும் இல்லை இப்ப எனக்கு. சொல்லுங்க. அதை பத்தி நினைச்சா நாம இந்த பேட்டியே ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத இழப்பு. அவர் இருந்திருந்தா இன்னும் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து அவர் இருந்திருந்தா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து வேற லெவல்ல நம்ம இருக்கலாம். உண்மையும் தான் அது. இப்ப எனக்கு இப்ப யோசிக்கும் போது அப்படி ஒரு நம்ம இப்ப தவிச்சு தெரிய தேவையில்ல. மட்டக்களப்புல சினிமா இல்லாம போய்கொண்டிருக்கே, ஒன்றுமே வருகிறதில்லை என்ற ஒரு தவிப்பு இல்லாம சரியான ஒரு பாதையில இந்த சினிமா போய்கொண்டு இருந்திருக்கும். படம் எடுக்கிறதுக்கு கூட கேமராமேன் பிடிக்கலாம கிடக்கு, அப்படி பிஸியா இருக்காங்க. நிறுவனாலாம் அப்படி இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் நம்ம சின்ன பொடியன்னு பார்க்காம நமக்கு அந்த ஒரு ஆள் தானே. அதான் அவர் ஒரு பிரபலியமான தொலைக்காட்சியில ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருந்தவர் அந்த டைம்லயே. சனி ஞாயிறுல லீவு போட்டு வந்து நமக்காக இறங்கி நின்று செஞ்ச ஒரு மனுஷன். என்னத்துக்காக சொன்னால் அவர் எதிர்பார்ப்பு இந்த சினிமா கடத்தப்பட வேண்டும், அந்த ஒரு கலை தான். ஓகே, இந்த கடத்தப்பட்டு, ஆனால் அவர் இருந்திருந்தால் இன்னும் எங்கேயோ போயிருக்கலாம் என்றதுதான் ஒரு விஷயம். நன்றி. உண்மையா என்னன்னு சொன்னா, இவ்வளவு இன்டர்வியூல வந்து இன்றைக்கு உங்களோட கதைக்கும் போதுதான் நிரோனா பற்றின ஒரு ஞாபகத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. என்ன சொன்னா, அவரோட தொடர்பான ஒரு ஆளு நான் அன்றைக்கு சந்திச்சிருக்கேன். சந்தோஷம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அப்துல் கலாம் என்ன சொன்னாருக்கு பிறகு அது அப்படியே மாறி ஒரு தொலைக்காட்சிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது எப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஃபீல்ட்ல இறங்கிட்டோம். இதுல என்ன நாம செய்யலாம்? இங்க எனக்கு ஸ்டார்ட்ல எடுத்தோடனே இது என்ன நமக்கு இப்ப என்ன எங்க போய் முடிய போகுது, இப்ப எங்க என்ன செய்ய போறோம்னா, எனக்கு இந்தியா போகலாம்ன்றதுல எனக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்கு இல்ல. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிவில வந்து இப்படி சீரிஸ் போகுது, இது போகுது, இதுல நம்ம அப்படியாவது நடிக்கணும். இதுல ஏதாவது ஒரு ஒரு சின்ன ரோலாவது நடிச்சிடணும், நம்ம நிறைய பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். ஒரு பெரிய ஒரு ஆசையா இருந்தது. ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணி கொண்டுக்குள்ளே நான் ஒரு 2 படம் செஞ்சுட்டு, சிவானா, சர்ப்பங்கள் தேண்டும் பிழைத்துவாள், இப்படி இந்த 2 படங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வீட்டை நிறைய கமெண்ட்ஸ் போக தொடங்கிட்டு, வீட்டு எல்லாம் வந்து என்னோட மகன் வந்து படிக்காம படம் நடிச்சு கொண்டிருக்கான், அந்த வழியை நடிச்சு கொண்டிருக்கான், இது போக தொடங்கிது இந்த கதை. இதெல்லாம் போக எங்கட வீட்டாக இது பிடிக்கல, இந்த படத்துல படம் நடிக்கிறதோ இதோ பிடிக்கல. அந்த டைம்ல எனக்கு 7 ரிசல்ட்ஸும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு படம் அவுட் போயிட்டு 2 படம் தான் பாஸ் இருந்தது. சோ அம்மாட்ட என்ன செய்யறது தெரியல. அம்மா எங்கட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் வசதியான ஃபேமிலி இல்லை. இப்ப நான் அம்மா வந்து வேலைக்கு போய் எங்களை வளர்த்த ஃபேமிலி. சோ நான் வந்து ஒரு அம்மாட ட்ரீம் வந்து நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போனா அந்த ஃபேமிலியோட நிலைமை வந்து கொஞ்சம் மேல போயிடும். சோ அப்படி இருந்த டைம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அம்மாட்ட நான் ஒரு பேங்க்ல வேலைக்கு போனேன். அந்த டைம்ல போயிட்டு எனக்கு இதுலயும் கன்செஷன் அதுலயும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த வேலையை விட்டுட்டு அம்மான்னு சொன்னேன், எனக்கு இந்த இதுல விருப்பம், நான் ஒரு டிவிக்கு வேலை தேடி போறேன்னு நான் சக்தி டிவிக்கு அந்த டைம்ல போனேன் வேலைக்கு. ட்ரை பண்ணி அந்த ஆடிஷன் போனேன். ஒரு டெலிகிராமா வந்து ஆடிஷன். எனக்கு அதுல ஒரு நாள் ஃபுல்லா வச்சு எனக்கு எடுத்துனாங்க. எனக்கு அந்த சான்ஸ் தாரன்னு தரலன்னு சொல்லல, நானே வந்துதான். வந்த பிறகு சொல்லியிருந்தாங்க அந்த படி இருந்தா பண்ணிருக்கலாம்னு சொல்லி, கிடைக்கல. சோ அதுக்கு பிறகு கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் ஆசைப்பட்டு அது கிடைக்காம ஒரு அம்மாட்ட ஒரு வருஷம் டைம் கேட்டிருப்பேன், அதுல கிடைக்கல. அந்த ஒரு வருஷம் முடிகிற டைம்ல எனக்கு ஒரு என்ன வேறொரு படம் ஷூட் பண்ண வந்த கேமராமேன் பாலாண்ணா மூலமா அவருக்கு என்ன ஆக்டிங் முடிச்சிருந்து அவர் மூலமா எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்ப நான் 2016ஆம் ஆண்டு அந்த தொலைக்காட்சியில வந்து முதலாவது ஒரு சீரீஸ் பண்ணேன், மறுபடியும் சொல்லி. ஓகே, வேற அந்த படம் எந்த படத்துக்கு அவர் வந்திருந்தார் மட்டக்களப்புக்கு? மட்டக்களப்புக்கு கொஞ்சம் ரோங்கா தான் இருக்கும் என்ற ஒரு படம், இங்க ஹான்ஸ்டன் அண்ட் ஜல்லி அப்துல் கலாம் படம் செஞ்ச ஹான்ஸ்டன் அவர் மூலமா ஒரு படத்துக்கு ஷூட்டுக்கு வந்திருந்தார். அந்த படம் வந்து முழுக்க கம்ப்ளீட் பண்ணி டப்பிங் கூட எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரிலீஸ் மட்டும் பண்ணிருந்தேன். ஓகே, அது இன்னும் வெளிவராத ஒரு படமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து உங்களை
பார்த்த அந்த ஒரு கேமராமேன் உங்களுடைய திறமையை பார்த்து இவன் பொருத்தமா இருப்பான் அப்படின்ற எண்ணத்துல கொண்டு போய் எங்க நிராகரிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துக்கு திருப்பி போறீங்க. அது உண்மையா அதே இடத்துக்கு ஒரு ஹீரோவா போறீங்க இல்லையா? ஹீரோவா மட்டுமில்ல, டுவல் ரோல். நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன், டபுள் ஆக்ஷன். ஓகே. சோ அது ஒரு அதே நேரத்துல ஒரு ரிவெஞ்ச். உண்மையுமே நல்ல ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொன்னா அந்த சக்சஸ் தான் உண்மையான ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நிராகரிக்கப்பட்டமோ அந்த இடத்துலயே திருப்பி போய் உட்கார்றது பெரிய ஒரு விஷயம் தான். வாழ்த்துக்கள், சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கிட்டடியில இப்ப ஒரு படம் பார்த்தேன். என்ன படம் சொன்னா ஸ்டார் கவின், நடிகர் கவினோட திரைப்படத்துல அதுல இதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டடான ஒரு சீன் ஒன்று வரும். வேலை சரி வரல, ஒரு கட்டத்துல வேலையே வேணாம், குடும்ப சூழ்நிலையால வேலைக்கு போறாப்புல, பிறகு வேலையே வேணாம், நான் இதெல்லாம் போக்கஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சினிமாக்குள்ள வர. இது எல்லாருமே சினிமா கலைஞர்கள், உண்மையா சினிமாவை நேசிக்கிறவங்க கடந்து வந்திருப்பாங்க. அதுவும் இப்ப ஒரு வளர்ச்சி அடையாத சினிமா கொண்ட ஒரு ஊர், ஒரு பிரதேசத்துல வாழ்றோம் நம்ம எல்லாம். இது சோறு போடாதன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதனால எந்தவித ஒரு வருமானமும் இல்லைன்றது தெரியும். அப்ப பேரண்ட்ஸ் எப்படியுமே உங்களை அதுக்குள்ள முற்றுமுழுதா போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்றது உண்மையான கருத்து தான். அதை நம்ம குற்றம் சொல்ல இயலாது. அப்படி இருந்தும் இப்ப பேரண்ட்ஸ்ன்றதை தாண்டி அவங்க என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும் அவங்கள. இதை தாண்டி இந்த துறையில நீங்க நிக்கிறதுக்கு வேற யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்தான்? சப்போர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த ஃபுல் சப்போர்ட் இது வரைக்கும் கிடைக்கல ஃபுல்லா. இப்ப உண்மையா அந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னா நாம மட்டுமில்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் தியாக உணர்ச்சியோட இருக்கணும். ஏன்னா டைம் வேணும். ஒரு படம் செய்யணுமா, அது டைம் வேணும். சோ அதுக்கான ஸ்பேஸ் சரியான குறைவு. இப்ப வரைக்கும் இப்ப கூட எனக்கு சான்ஸ், ஏதோ ஒரு சான்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அந்த சான்ஸ்ல நான் முழுக்க கன்சல்ட் பண்ணி செய்யற அளவுக்கு எனக்கு உண்மையா டைம் இல்லை. அது அவங்களையும் இப்ப சொல்ல இயலாது. சப்போர்ட்ன்ற விஷயத்துல உண்மையில இப்ப வைஃப் ஓரளவு சப்போர்ட் பண்றாங்க. வேற என்ன சொல்றது, அம்மாவுக்கு இப்பவும் அந்த அளவுக்கு அதெல்லாம் இல்ல. அடுத்த ஃபீல்ட்ல இருக்கிறார்கள், இந்த ரெவலண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் நிறைய பேர் சார்ந்த ஒரு ஆட்கள் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் 4-5 பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஐயா இதை விட்டு என்னது, இவர் படம் நடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது உண்மைக்கு இருப்பாங்க தான், அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. இப்ப வைஃப் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் ஒரு படத்துக்கு உங்களுக்கு ஒரு படம் ஒன்று செய்வோம், ஃபுல்லா ரொமான்ஸ் சீன்ஸ்கள் தான் ஃபுல்லா இருக்க போகுது, காதல் காட்சிகள், முத்த காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுவாங்களாம்? நிச்சயமா இல்லையா, அந்த லெவல இல்ல. இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு இப்ப இது அவங்களுக்கு இப்ப இதுவரைக்கும் என்ன வைஃப் நான் நடிச்ச படங்கள் உண்மையில ஒரு 7 படத்துக்கிட்ட தியேட்டர்ஸ்ல ஓடி இருக்கு. ஒரு படம் கூட தியேட்டர்ல பார்த்தது இல்லை இது வரைக்கும். தியேட்டர்ல பார்த்ததுல அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவைக்கு. சோ அவைக்கு இன்னும் வேறு நடிக்கிறது யூடியூப்ல போடுறாங்க, பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறாள் தான். சோ அதான் இதை பெருசா எடுத்துக்கொள்றாங்க. உண்மைக்கு நல்ல ஒரு விஷயம். நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, இந்திய திரைப்படங்கள் தான் திரைப்படம், நம்மளுடைய படைப்புகள் எல்லாம் படைப்பே இல்லை அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. அவங்க செய்யற அதே வேலையை தான் நம்மளும் செய்யறோம். எடுக்கிறோம், கேமரா போட்டு எடுக்கிறோம், எடிட் பண்றோம், கஷ்டப்படுறோம், கொண்டு திரையில போடுறோம். ஆனா அதை கம்பேர் பண்ணி பேசும்போது எப்படி பேசுறாங்க, என்ன படத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வேலையை அவங்க பாக்குறது இல்ல. அதே வேலையை தான் நம்மளும் செஞ்சிருக்கோம், அந்த உழைப்பை பாக்குறது இல்ல, அதை கம்பேர் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அது மாதிரி வேணும், நீங்க அது மாதிரி செய்யலையே, அந்த படம் மாதிரி செய்யலையே, இந்த படம் மாதிரி செய்யலையேன்றாங்க. ஆனா அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை இது கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் ரெடியா இல்ல. இப்ப இந்த திரைப்படம் சார்ந்து சொல்லுங்க, ஏதோ சொல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு நாங்க பண்ண சாங் உண்டு, அந்த கிளிவட்டி சாங். சோ அதுக்கே வீட்டை ஒருத்தர் ஒண்ணு சொல்லல, வைஃபே பார்த்துட்டு ஒண்ணும் சொல்லல. ஃபேமிலி சம்பந்தப்பட்டக்களை காணக்குள்ள என்ன அவனோட மருமகன் நடிச்சிருக்கிறான், அப்படி நடிச்சிருக்கிறான். உண்மையிலேயே அதுல ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஒரு நல்ல குவாலிட்டியான பாட்டு. எனக்கு உண்மையா சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு இந்தியன் சிங்கர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் படிச்ச பாட்டுன்னு எனக்கு உண்மையை சந்தோஷமான விஷயம். சோ அதே ஒரு பிரச்சனையை அதை அழிக்க சொல்லி அதை ஷேர் பண்ண கூட அழின்ற மாதிரி எல்லாம் எனக்கு
அதே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஐயோ இது செய்யக்கூடாது, நம்ம நடிக்கிறேன்டா இன்னொரு ஆம்பளைய வச்சு திவரன்னு ப்ரொமோஸ் பண்ணி படம் செஞ்சா கூட ஓகே போல இருக்கு. இல்ல அது இப்போ இந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போய் அதெல்லாம் என்ன சொல்றது, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாவும் சில பேர் பாக்குறாங்க, இல்ல அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா நிறைய பேர் பாக்குறாங்க. அதுக்குள்ள எல்லாம் போய் மாற்றதையும் விட பொதுவான ஒரு ட்ராக்ல போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நிறைய பேர் போயிட்டு. ஓகே, அப்ப இப்படியான பிரச்சனைகள் சரியான டிப்ரெஷனை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் அது சம்பந்தமே இல்லாத ஆக்கள் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய வெற்றிலையும் இல்லாட்டி நமக்கு கஷ்டமான இருக்கிற நேரத்திலையும் கை கொடுக்காத ஒரு ஆட்கள் வந்து இப்படியான ஒரு விஷயங்களுக்கு நம்மள ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஃபோர்ஸ் பண்றது, நம்மளுக்கு என்ன சொல்றது, அவங்க ஒரு அன்னோயிங்கா இருக்கிறது வந்து டிப்ரெஷன் கொண்டு வரும் நமக்கு. அது கடந்து போறதுடைய கஷ்டமான விஷயம் தான். ஸோ இன்னும் நான் கொஞ்ச காலம் சினிமா துறையில இருந்தவன் அடிப்படையில நான் நிறைய நடிகர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா ஆதிதிரு இதுக்கிட்ட நான் உங்களை பற்றி சொல்லி ஆகணும் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு என்ன சொல்றது, அதை உணர்ந்து அந்த துறையில வந்து அதுக்கு முழு முயற்சி ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிக்கிற நடிகர்கள்ல நீங்க முதன்மையான ஒரு ஆள்னு சொல்லலாம். என்ன சொன்னா மட்டக்களப்புல, நான் பொதுவாக மட்டக்களப்புல சொல்றேன், ஷூட்டிங்க்கு நடிகர்களை கூப்பிட்டா வருவாங்க, டயலாக் கொடுத்தா பாடமாக்குறது இல்ல, அது நாங்க ஸ்பொட்ல வச்சு செஞ்சு கொள்ளுவோண்டுவாங்க. ஆனா ஸ்பொட்ல டயலாக் வந்து 20 டேக் போகும். ஸ்பொட்ல சொல்லுவாங்க ஏர்லியா தந்திரிக்கலாமே என்று சொல்லி. விளங்கிச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆயத்தம் இல்ல, ஒரு ஷர்ட் அயன் பண்றது இல்ல, தலைமுடிய ஒரு சாய வெட்டிட்டு வர, ஒரு சீப்பு கொண்டு வரல. உண்மையா சொல்ல போனா ஒரு சீப்பு கொண்டு வர மாட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது என்ன சொல்றது, இப்ப நம்மளுடைய சினிமா எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, மேக்கப் யூனிட்டோ எதுவுமே இல்ல, டிரெக்டர் தான் ஏதாவது கொண்டு வந்து சேர்க்கணும். ஆர்ட் டிரெக்டர்ன்ற ஆளுக்கு ஆர்ட் டிரெக்ஷன் என்னண்டே உண்மையா தெரிஞ்சிருக்காது. அந்த ஆர்ட் டிரெக்ஷன் லொகேஷன் காட்டுறதும் ஆர்ட் டிரெக்ஷன் மாதிரி இருந்திருக்கும் வந்தால். அப்ப அப்படி என்ன சீப்பு இல்லையாண்டு கேட்பாங்க. ஒரு நடிகனா அட்லீஸ்ட் ஒரு சீப்பாவது கொண்டு வரதுக்கு அவங்க ரெடியா இல்ல. ஆனா ஆதிதிரு வந்து ஒரு பேக் வச்சிருப்பாரு, எனக்கு தெரியும், ஒரு சைட் பேக் மாதிரி உண்டு, அதுக்குள்ள சீப்பு கண்ணாடி எல்லா ஒரு செட்டே அப்படியே இருக்கும். அதுக்குள்ள ஷூட்டிங் ஐயா ஷூட் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா எல்லாம் செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துல பெர்ஃபெக்டா வந்துடும். அடுத்தது டயலாக் நான் அனுப்பலாடி, நான் உங்களோட வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் அனுப்பலாட்டியும் மறந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணி ஐயா அந்த டயலாக் கொஞ்சம் அனுப்பிடுங்க ஐயா, வெளியே தந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிற்கும் எடுத்து. அதே நேரத்துல ஷூட்டிங் முடியும் போது இல்லாட்டி நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சீன் இல்லாத நேரம் மற்றவங்களுக்கு சீன் நடந்து கொண்டிருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு அப்படி இப்படி இருக்கும் போது நீங்க மட்டும் ஒரு தனி இடத்துல வைத்து அடுத்த சீனுக்குரிய டயலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்டர் என்ற ஒரு ஃபீலை டிரெக்டர்ஸுக்கு கொண்டு வரும். தொடர்ந்து மூலமா யாக்களோட ஒர்க் பண்ணணும் என்ற ஒரு ஃபீலை கொண்டு வரும். இதை நான் உண்மைக்கும் சொல்றேன். இதுக்கு உங்களை பெருமைப்படுத்தணும் இல்லாட்டி பெருமையா சொல்லணும்ன்றது இல்ல, நான் ஒர்க் பண்ண நாட்கள்ல வந்து உங்கள்ட்ட மட்டும்தான் அப்படியான ஒரு இயல்பை பார்த்திருக்கேன் நான். சோ இந்த ஒரு அந்த அதுல இருக்கிற ஆர்வத்துலதான் வரும். அதை நம்ம உண்மையா நேசிக்கணும், நேசிச்சாதான் அந்த இடத்துல வரும். சோ எனக்கு போயிட்டு வந்து இந்த போயிட்டு அவரத்தை வச்சு டயலாக் டக்குன்னு வர ஆக்டர் இல்ல. எனக்கு ஒரு நான் அப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னா அப்புறம் யோசிப்பேன், ஐயோ இதை அப்படி செஞ்சிருக்கலாமே, இதை நல்லா செஞ்சிருக்கலாமே. சோ எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் எனக்கு விளங்கும் இது நமக்கு இது நல்லா இல்ல. நான் எனக்கு ஒரு 40% ஆக்டிங் தெரியுமெண்டா நான் அதை கொஞ்சம் ஆல்ரெடி செய்யக்குள்ள வந்து எனக்கு ஒரு 60% வரும். சோ அதுக்காக வேண்டிதான் இது எப்படி பழகினது எல்லாமே. ஓகே, இப்ப என்னோட கேள்வி என்ன சொன்னா, இப்படி ஒரு சிரத்தை எடுத்து ஒரு படைப்பாளிகளா செய்யறீங்க, அந்த ஒரு விஷயத்த வந்து வெளியில இருக்கிறாங்களுக்கோ அந்த படத்தை பாக்குறவங்களுக்கே தெரியாது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதே நேரத்துல எந்தவித சிரத்தையும் இல்லாம வந்துட்டு சும்மா நடிச்சிட்டு அதுல அவங்களுக்கு அந்த ஒரு அதுல இருக்கிற திறனையும் அவங்க முழுமையா வெளிப்படுத்தாம அதுக்கான விமர்சனங்கள் வரும்போது அதை பெருசா என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அதை ஏற்றுக்கொள்ளையும் இயலாம விளைஞ்சா ஏனோ தானோண்டு செஞ்சுட்டு அதுக்கான விமர்சனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளையும் இயலாம அதே நேரத்துல ஒரு சும்மா சாதாரணமா செய்யற விஷயத்த அவங்களே தூக்கி பிடிச்சு கொண்டாடிட்டு விளைஞ்சா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி இப்படியான ஒரு கூட்டமும் இருக்குது. அதே நேரத்துல எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம நாங்க சினிமாங்களை கை கொடுக்குறாங்கல்ல, எந்த இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தராங்கல்ல, இப்படி என்ன ஒரு கூட்டம் அலையுது. இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையா அந்த வாய்ப்பு வந்தது ஐயா, நம்ம வந்து நம்ம அதுக்கு என்ன சொல்ற அதுக்கு நம்ம அடாப்டா இருக்கமான்றது. இப்ப நாம ஒரு
எங்கேயோ நான் தொடர்ந்து படம் செய்யலாட்டி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷமா படம் ஒண்ணுமே செய்யல. நான் படம் நடிக்கல, பாட்டு எதுவுமே ஷூட் பண்ணல. எனக்கு டைம் இல்ல உண்மையா. அதுக்கான என்ன சிச்சுவேஷனும் இல்லை. சோ ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்குது. எனக்கு டைம் தான் இல்லையோ தவிர வாய்ப்பு இது வந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, நான் ஏதோ நான் செஞ்ச படங்களோ இது வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கேன். ஏதோ நல்ல குவாலிட்டி ஏதோ ஒன்று செஞ்ச வழியா தான் எனக்கு இப்ப வரைக்கும் சான்ஸ் கிடைக்கும் பெரிய விஷயமா சொல்லி கொண்டிருக்கேன். சோ இது சும்மா நம்ம ஒரு படம் செய்யறவங்க நமக்கு தெரியாது. சும்மா இப்ப எல்லாருமே வந்து சூர்யா ஆயிட முடியாது, அஜித் ஆயிட முடியாது. சோ அவங்க வந்து அதுக்கான எஃபோர்ட் போடணும். அதுக்கான வழி சும்மா நாம வந்துட்டு ஸ்கிரீன்ல அழுதுட்டு நான் பெரிய ஒரு இவரு எனக்கு இது அரங்குன்ற இந்த 6 காட்சின்னு ஒரு காட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்துட்டு 100 பேர் வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏதோ ஒரு சைட் ரோல்லாம் தருவாங்களே தவிர அது கிடைக்காது. சோ நம்ம வந்து எவ்வளவு டெடிக்கேட்டடா செய்யறோம். நம்மளோட படம் வந்து ஓகே நான் இப்படி செய்யறோமா 100 படத்துல வந்து சைட்ல போயிட்டு நிக்கிறது பெரிய விஷயமா நான் நினைக்கல. நாம 5 படம் செஞ்சாலும் 5 படத்துல நாம வந்து நல்லா செய்யணும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி செஞ்சோம்னா நமக்கு டைம் வாய்ப்பு கிடைக்கும்ன்றது. வாய்ப்பு இல்லைன்றது இங்க இல்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே இப்படி ஒரு படம் ஒரு மாசத்துக்கு ஒரு படம் 2 படம் அப்படி வார மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இப்ப. ரைட். அதான் என்னன்னு சொன்னால் ஒரு முயற்சி இல்ல நம்மள்ட்ட. ஆனா அதே நேரத்துல நம்மள கண்டுகொள்றாங்கல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம முன்வைக்கிறோம். அதுதான் வந்து உண்மையா என்ன சொல்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறது இல்ல. போய் சரி நான் ஒரு ஆள் வாய்ப்பு தந்தா நம்ம நடிக்கணும்ன்றது இல்லை. இப்ப நீங்க ஆரம்பிச்ச படம் 1வது படம் சல்லி, அந்த டீம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற விஷயத்த வச்சுதான் செஞ்சாங்க இல்லையா? ஆரம்ப இடத்துல நம்ம கூட என்ன விஷயம், ஐயா வாங்க இதுகிட்ட கதை உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண எழுவண்டுக்குள்ள நீங்க ஐயா எனக்கிட்ட ஒரு இது ஒன்று கிடக்கு ஐயா பழைய ஸ்கிரீன் உண்டு அது செட் ஆகும் போதுரியா அந்த சீனுக்கு இல்லையா? வீட்டு ஒரு வாங்க அது போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்கு சரி வரும் போதுரியாது. 2வது ஒரு கபாபம் போட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புங்க. இப்படித்தான் அந்த டீம் உருவாச்சு இல்லையாமா? ஆனா இப்ப என்ன ஒரு ப்ரொடியூசர் அவங்களுக்கு அவர் ஒரு காசு கொடுக்கணும். அந்த காசை வச்சுதான் அவங்க படம் செய்வாங்க. அந்த ப்ரொடியூசர் வரல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. எங்களுக்கு சினிமாக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, வாய்ப்பு தாரதுக்கு யாரும் இல்ல. ஆனா ஒரு முயற்சி பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. அந்த காலத்துல நம்மள்ட்ட எல்லாம் இருந்த போன்கள் 2 மெகா பிக்சல் கேமரா போன்கள் தான் எடுத்தா. அதான் அது ஒரு 360 பிக்சலுக்கு மேல அது வராது. ஆனா இப்ப வந்து ஒரு போன்ல வந்து 4K வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஆனா அதை வச்சுட்டு சும்மா இருக்காங்க ஒரு படம் செய்யறதுக்கு. என்ன சொன்னா ப்ரொடியூசரால் வந்து அவர் காசை கொடுத்து அந்த காசுல அவங்க படம் எடுத்து அதை போட்டா தான் அவங்களுக்கு ஒரு படம் சொல்லி. ஸோ இந்த ஜெனரேஷன் எப்படி வந்து மாறப்போகுதுன்றது உண்மையா எனக்கு தெரியல. ரைட். அடுத்து தொடர்ந்து பேசுவோம். இந்த படங்கள்ல வந்து இந்த நிறைய படங்கள் நீங்க வந்து படைப்புகள் நடிச்சிருக்கீங்க. மிக மோசமான அனுபவங்கள் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா படைப்பிடிப்புலயோ சரி அந்த படங்களோட அனுபவங்கள்? இப்ப நான் உண்மையிலேயே ஒரு 20 அப்படி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகாத படங்கள் அதுலதான் எனக்கு என்னன்னா எனக்கு மோசமான அனுபவம் சொல்லக்குள்ள நான் ஒரு சாங் ஷூட்டுக்கு வேண்டி படமே ஒரு 12 நாள்ல முடிச்சிடலாம். ஒரு சாங் கொண்டுக்க வேண்டி முன்ன கேட்டு ஒரு 14 நாள் பிடிச்சா 3 மணிக்கு கிளம்பி அந்த மலையில போய் ஷூட் அப்படிலாம் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படி 14 நாள் ஷூட் போயிட்டு முடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு உண்மையா பிடிச்ச ஒரு சாங் அது. ஸோ அது ரிலீஸ் ஆகல. அது மேற்கொண்டு அது ரிலீஸ் ஆகவும் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து அதுல ஒரு டிரெக்டருக்கும் கேமராமேனுக்கும் பிரச்சனை அப்படி இப்படி ஆகி அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல. ஸோ எனக்கு அதுதான் இப்ப நம்ம வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட்டு காலையில எழும்பி ஷூட் போய் அதுல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து மினக்கட்டு செஞ்சிருப்போம். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகாதுன்றதே ஒரு மோசமான விஷயம் தான். இதை தவிர ஷூட்ல வேற எங்கேயுமே அந்த அளவு நடந்ததா இல்லைங்க. அப்படி மோசமான இதுல நான் தேவையில்லாத விஷயங்கள்ல போயிட்டு முகம் வச்சு இருக்க மாட்டேன். நான் படம் நடிக்க எந்த ஃபீல்ட்ல நான் இப்ப அந்த இதுகள்லாம் ஈடுபட்டு கொண்டு இருப்பேன். உண்மையான ஒரு விஷயம் சொன்னீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மூக்க நுழைக்காம இருக்கும் பட்சத்துல வந்து பிரச்சனைகள் வாரது இல்லதான் குறைவு. அது நம்மள அண்டாது. ஸோ ஒரு என்ன சொல்றது மோசமான நிகழ்வுகள் பெருசா எதுவுமே உங்களுக்கு செய்யல. மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல மறக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் கொஞ்சம்
என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு சிச்சுவேஷன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? இல்ல அப்படி சொல்ல போனா நிறைய இருக்கு ஐயா. இல்ல முக்கியமா வந்து நான் அந்த வேட்டையன் படம் ஷூட் டைம்ல யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு தான் ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அது வந்து போட்டுட்டு வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுத்து பார்த்தாவே நமக்கே நிறைய புதுசா ஒரு இதா இருக்கும். ஸோ அதை பாக்குறவங்க வந்து உண்மையிலேயே போலீஸ் வாரண்டு பயந்து போன இடங்கள் கூட இருக்கு. எனக்கு ஸோ அதுதான் உண்மையிலேயே எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு என்ன சொன்னா, ஒரு நாள் முகத்தார் ரோட்ல நினைக்கிறேன் இல்லையா, நீங்களும் யோசிக்கமான ஒரு சீன். அதுல வந்து நீங்க 2 பேரும் டீ கடையில இருக்கீங்க, அப்ப உண்மையாகவுமே போலீஸ் ஜீப் கொண்டு வருது. ஞாபகம் இருக்காது நமக்கு ஒலிக்க சொன்னா லோஜி பூர்றதுக்கு இடம் இருந்தா நீங்க பூர்றதுக்கு இடம் இருக்கல நினைக்கிறேன். அப்ப அவங்களும் அதை பார்த்துட்டு அவங்களை சார்ந்த ஒரு போலீஸால் தான் இதுக்கிட்ட நிக்கிறேன் ஓட்டம் அப்படியே போனாங்க. அதெல்லாம் உண்மையா மறக்க முடியாது. அப்படி நிறைய இருக்கு. சொல்லுங்க, வேற என்ன விஷயங்கள்? நிறைய இருக்கு. முக்கியமா எனக்கு ஞாபகம் வந்தது இந்த விஷயம் தான். ஒரு பாட்டு சொல்லுங்க, பாட்டு. அந்த பாட்டுக்காக வேண்டி முடிய 3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிருக்கேன். அந்த பாட்டு வந்து படத்துல வரல. அது தவிர்க்க முடியாத காரணங்களால் அது கட் பண்ணப்பட வேண்டிய ஒரு பாட்டா போயிட்டு. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க என்னன்னு சொன்னால், ஒரு உழைப்புக்கான ஒரு மதிப்பு கிடைக்காத இடத்துல வந்து சரியான ஒரு வேதனையை தரும் அப்படின்னு சொல்லி இப்படி எழும்பி ஒரு டீமே வந்து ஒர்க் பண்ணி இருக்கும், ஒரு கஷ்டப்பட்டு போக முடியாத இடத்துல வந்து போயிருப்பீங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த பேரோட ஒரு உழைப்பையுமே பாதிக்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. இது பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய படைப்புகள்ல நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு 2 பேர் ஒழுங்கா இருக்கும் போது ஒரு படைப்பு ஸ்டார்ட் பண்றாங்க, இடையில ஏதாவது வார்த்தக்கம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒட்டு மொத்தமா அதை விட்டறிஞ்சி போறது. மற்றவங்களுடைய உழைப்பையோ மற்றவங்களுடைய இதையோ வந்து யோசிக்கிறது கிடையாது. அதே நேரத்துல நம்ம பிரச்சனைப்பட்டு போனோமா அதே நேரத்துல சத்தம் போடாம இருக்கிறதும் இல்லை. அதுக்கு மேலால அதை சுத்தி வேற ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வந்து அந்த ஒரு படைப்பே வெளியில வராத மாதிரியான விமர்சனங்களை கொண்டு வந்து நீங்கள் நிறைய விமர்சனங்களை நிறைய இதுகளை வந்து வேட்டையன் படை டைம்ல நீங்க வந்து கடந்து வந்தீங்க என்று நினைக்கிறேன். பேஸ்புக்ல சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க வெளியால? அந்த நேரத்துல உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்க? இன்னொரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறதே இல்லையா, இல்லாட்டி இதை நான் இப்படித்தான் நான் இதை கடந்து வந்தேன், இதை நான் ஒரு இதா ஃபாலோ பண்றேன் நான் அப்படின்னு? விமர்சனம் பண்றது உண்மையிலேயே ஸ்டார்ட்லயே எனக்கு ஆரம்பிச்சிச்சு. வீட்டுல நான் சொன்னது தானே, அந்த படிக்கிற டைம்ல இவன் படம் நடிச்சுட்டான் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொந்தக்காரங்களையும் சரி தெரிஞ்சவங்கல இருந்து வர தொடங்கிட்டு. சோ இதை எப்படி என்ன செய்யலாம்னா, இதே நாம் அது எப்படி மாறிதுன்னு சொன்னா, இந்த டிவில வர இந்த ஹீரோ நடிக்கிறவர் வந்து எங்கட அக்கடமா இருந்தா, எங்கட தம்பிடமா இருந்தா, இப்படி சொல்ற அளவுக்கு அது வந்து மாறிடுச்சு. இந்த வேட்டையன் படத்துல இந்த போது படம் இந்த நடிச்சவங்க வந்து நம்மளோட சொந்தக்கார முடியும் தான், இது நம்மளோட வேலை செய்ய முடியும் தான், அந்த மாதிரி மாறிடுச்சு. சோ அது வந்து இப்ப இவன் எல்லாம் நடிக்கிறா அந்த மாதிரி இருந்த கமெண்ட் வந்து இவன் நம்மட சொந்தக்கார பொடியன், இந்த பொடியன் அப்படி சொல்ற அளவுக்கு மாறினது அது ஒரு சக்சஸான விஷயமா எனக்கு. அதான் நான் ஆசைப்பட்ட விஷயம். இப்ப யாரு கழிச்சாங்களோ அதை அவங்களே மாத்தணும்ன்றதுதான். சோ இதை நான் இப்படித்தானே இருக்க போகுது, இதை நம்ம வந்து விஷயத்துல சரியா இருக்க மாட்டா, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. சோ நான் சரியாத்தான் இருக்கேன். சோ அதால விமர்சனங்களை பார்த்து பயந்தது இல்லை. இப்ப வரைக்கும் கூட நான் வேலை செய்யற வேலைத்தளங்கள்ல சில வேலை இவருக்கு என்ன ஆக்டர் தானே, உனக்கு என்ன நீ நடிகன்டாடா என்று சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுல நாம என்ன செய்வோம், நடிகரன்னா சும்மா இல்ல, நம்ம போயிட்டு என்ன செய்யறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம அந்த இதுல வச்சிருக்கிற நம்ம வந்து அதுல எப்படி வரணும், அது நம்மட உண்மையிலே ஒரு நடிகனுக்கு ஸ்கிரீன்ல நம்மளை பார்க்க இவ்வளவு விருப்பமா இருக்கும்ன்றது ஒரு தனி ஒரு ஃபீலிங். சோ அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, இவங்களுக்கு புரியாதவங்கள்ட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. இது இப்ப நம்ம இந்த ஃபீல்ட்ல இல்லை, எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கும் இது. சோ அதை கண்டுக்கிறது இல்லையா? ஓகே, ஒரு முதலாவது படம் வந்து அது பரிணாம வளர்ச்சி எப்படின்னு சொன்னா, அவங்களுடைய டிஎஸ்எல்ஆர் டிஜிட்டல் கேமராவில இருந்து டிஎஸ்எல்ஆருக்கு வந்து அது ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணி போடுற மாதிரி வந்து பிறகு தியேட்டர்லயே உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ மட்டக்களப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப
தென்னிந்திய சினிமாவில் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே வந்து 3D வரைக்கும் இப்ப வந்திருக்கிற மாதிரி ஆதி டிரு வந்து டிஜிட்டல் கேமராவில இருந்து இப்ப தியேட்டர் வரைக்கும் வந்தாச்சு. இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய படம் ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோவா ஒரு டைட்டிலோட வரும்போது மக்கள் ஆர்ப்பரிச்சு, நான் சில ஷோல பார்த்தேன் உங்களுடைய படத்தை, மக்கள் ஆர்ப்பரிச்சதை பார்த்தேன். அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கூட்டிட்டு போனாங்களோ இல்லாட்டி உங்களோட வந்தாக்களோ கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சாக்களும் கிடையாது. ஈவன் நிறைய பேரோட யோசனையில இருந்தது இந்த ஹீரோ வந்து நம்ம ஊரே இல்ல, நம்மள நாடே இல்லைன்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாம் அவங்க அதை கொண்டாடினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் வந்து தியேட்டர்ல அந்த தியேட்டர்ல போடல வந்து உண்மையில அந்த அளவுக்கு கிரவுட் வரல. ஒரு படம் சர்ப்பங்களுக்கு நிமிழைத்து வாழ்ந்த படம் அந்த அளவுக்கு கிரவுட் வரல. அதுல எனக்கு நம்ம ஓகே படம் நடிச்சோம், நம்மளே பார்த்து வர மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்துட்டு வந்தோம். அது இப்போ சிவானா படம் நல்ல கிரவுட், சிவானால நல்ல கிரவுட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இவருக்கான கைதட்டல் அப்படியே ஒரு இது இருக்குல்ல, தனி எனக்கா வேண்டிய ஒரு கைதட்டல் இருக்குல்ல. அதுல பிறகு வேட்டையன் அப்படி படங்கள்ல வேட்டையன் படம் வந்து உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கல, ஜனங்களாவே கொண்டாட தொடங்கிட்டாங்க. அந்த தியேட்டர் வந்தோடனே அதுக்கு ஒரு சவுண்டு அப்படி இப்படின்னு அது ஃபர்ஸ்ட் ஷோ வச்சுதான் அடுத்தது ஷோ எல்லாம் வந்து சக்சஸா போனது. சோ அது பார்க்கக்குள்ள எனக்கே நம்மளை எப்படி கொண்டாடுவாங்களா, நம்மளை எப்படி செய்வாங்களான்றது ஒரு இப்ப வரைக்கும் அது ஒரு ட்ரீம்னு சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப நம்ம நார்மலா படம் செய்யறோம், கொண்டு போய் போடுறோம், வீட்டுல டிவியில போட்டு காட்டுறோம், அப்படி எல்லாம் காட்டுறோம். ஆனா தியேட்டர்ல கொண்டு போய் படத்தை போட்டு இப்ப உங்களுடைய பேரண்ட்ஸையும் சரி சொந்தக்காரர்களையோ கொண்டு வந்து பார்க்க வைக்கும் போது அவங்களுக்கு அது பிரமிப்பா இருந்ததா? அட இப்படி வேணாலும் செஞ்சுட்டானுங்களா, இந்த ஒரு சும்மா கேமரா எடுத்து திரிஞ்ச டீம் இதுகிட்ட உங்களோட ஆட்டோ மாட்டீங்களா ஒரு நாள் ஷூட்டிங் கண்டு கேட்டு தெரிஞ்ச டீம் இவனால் இப்ப இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கானுங்களே அப்படி என்ற ஒரு இதோடதான் நிறைய பேர் அணுகுனாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு படைப்புக்கு பிறகு. ஆனா இப்ப அண்மை காலமா என்னன்னு சொன்னால், இப்ப நான் பார்த்த மட்டும் நிறைய படைப்புகளுக்கு அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுமே போய்கொண்டிருக்காங்களே தவிர மக்களா அதை கொண்டாடி ஒரு படைப்பை கொண்டு வந்து சேர்த்தது குறைவா தான் இருக்குது. சொல்ல போனால் அந்த படங்களுக்கு வந்து அந்த திரையரங்குல வந்து நம்மளை சார்ந்தவர்கள் ஒரு ஷோ போகட்டுமே, மிச்ச அவ்வளவு ஷோவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாரென்று தெரியாதவர்கள் தான் அந்த நடிகர்களையும் அந்தவர்களையும் வந்து கொண்டாடினாங்க. ஆனா இப்ப இருக்கிற நேரங்கள்ல வந்து அந்த வரலாறுகள் எல்லாம் மறுக்கப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் ஈவன் அந்த பணியாற்றினவர்கள் கூட அதுல சேர்ந்து இருந்தவர்கள் கூட அதுக்கு எதிராக பேசுற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நல்ல படமோ கெட்ட படமோ என்றதை தாண்டி மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயிசத்தை அவங்க பார்த்தாங்க, ஒரு தென்னிந்திய சினிமாவோட ஹீரோ மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆதி டிருஷன் ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு போயிட்டு இல்ல நான் அந்த மாமாவை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரை கட்டி பிடிக்கணும் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் அவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருந்தீங்க, அதுக்கு பிறகுதான் அது வீட்டுக்கு போச்சு. அந்த சின்ன குழந்தை படம் வந்து அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்காது அது என்னத்துக்கான கதை, அவங்க என்ன செய்யறாங்க அந்த கதையில, அந்த படத்துல அந்த கதை என்ன இருக்கு, ஏன் அவருக்கு சொல்ற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அது உங்கள ஒரு விஷயத்தை அது ரசிச்சது இல்லையா, அது உங்களை வந்து அதை நேசிக்க தொடங்கின அந்த திரைப்படத்துக்கு. அப்படியான ஒரு ஆடியன்ஸை கொண்டு வந்த ஒரு படைப்பா அது இருக்குது. அதுக்கு காரணம் இப்ப டிரெக்டரா இருக்கட்டும் இல்லாட்டி சினிமாட்டோகிராஃபர்ன்றதை தாண்டி ஒரு நடிகரா நீங்க பிரசன்ட் பண்ண விதம் அந்த இடத்துல. சோ அப்படி ஒரு நடிகன் அந்த ஒரு வரலாறை இப்ப மறைக்கப்பட்டு சும்மா இருக்கிறவர்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டு போறது கவலைக்குரிய விஷயமா இல்லையா உங்களுக்கு? அதை பார்க்கும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே இந்த இப்ப இங்க இருக்கிற சினிமா வந்து நிறைய பேர் நமக்கு முதல்ல செஞ்சிருப்பாங்க, நமக்கு பிறகு செய்யத்தான் போறாங்க. கிரவுட் ஒரு படத்துக்கு கிரவுட் கூட்டுறது ஈஸி ஐயா. உண்மையில நாம ஒரு 100 சின்ன பிள்ளைகளை வச்சு நடிக்க வச்சா, நான் 100 சின்ன பிள்ளையோட பேரண்ட்ஸ் அவங்களோட டீச்சர்ஸ் அப்படி வச்சா நாம 4 ஷோ ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு போயிடலாம், இது பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலேயே அந்த படத்தை நம்ம ஒரு படம் செய்யறோம்னா என்னத்துக்கு அவனுடைய செய்யறோம்னு நம்ம ஒரு வகையான சினிமா இருக்கு. அந்த சினிமாவை வந்து இப்ப இதை வந்து கமர்ஷியலா ஒரு
ஒர்க் அவுட் ஆகணும் என்று செய்யறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். நமக்கு இப்ப உண்மையிலேயே நான் நடிக்கக்குள்ள வந்து இந்த சீன் வந்து ஐயா இது சனம் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஐயா, இது நம்மள நான் இப்படி செய்யறேன் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க செய்யுங்க ஐயா, நீங்க சொன்னதை செய்யுங்க நடக்கும். எந்த படம் எடுத்த வேட்டையன் டிரெக்டர், வேட்டையன் டீம், அந்த டீம் வந்து எனக்கு பண்ண அந்த மோட்டிவேஷன், அதெல்லாம் நான் வந்து நல்லா செய்யக்கூடியமா இருந்தது. செய்யணும், இது சூர்யா செய்யற என்ன உங்களுக்கு செய்யல, அவர் செய்யற என்ன, அஜித் செய்யற என்ன செய்யல, விஜய் அப்படி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அந்த அந்த விதத்துல என்ன வந்து தயார்படுத்தி, சோ நானும் வந்து ஓகே இது வந்து நோண்டியா போயிடக்கூடாது, நானும் நல்லா செய்யணும். அது செஞ்சதுதான் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகி அந்த ஸ்கிரீன்ல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்மளோட வாக்குல வச்சு பார்த்துடலாம், நமக்கு தெரிஞ்ச வச்சு பார்த்துடலாம். அடுத்த ஷோ அந்த கமெண்ட்ஸ்ல தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சோ அந்த கமெண்ட்ஸ் இது நல்லா பண்ணியிருக்காங்க, இதுல நல்லா செஞ்சிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸ் தான் அடுத்த ஷோ வந்து நல்லா போறதுக்கு காரணமா இருக்கு. சோ நாம வந்து நல்லா உண்மையிலேயே எஃபோர்ட் போட்டு சரியா பண்ணோம்னு சொன்னா அதுக்குரிய சக்சஸ் கிடைக்கும் ஐயா. ஓகே, நல்ல ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ அதுக்குரிய பலன் வந்து நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்ம முயற்சியே எடுக்காம நமக்கு பலன் கிடைக்குது இல்லை என்று சொல்லிட்டு இருக்கிறது உண்மையா? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா சீன் நடிக்கிறதுக்கு முதல் கண்ணாடிக்கு முன்னால போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இது சொன்னா அக்செப்ட் பண்றாங்களா, அப்படி இருக்குன்னு. சோ அதுதான் நாம கண்ணாடியில பார்த்துதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. சோ அதுதான் நம்ம சரியா இருக்கா, ஓகே அவ்வளவுதான். இல்ல, அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒரு இயக்குனரா எனக்கு ஒரு திருப்தி வந்த பிறகும் நான் இருக்கும்போது நீங்க வந்து இன்னொரு சீன்ல வந்து ஐயா இன்னொருக்கா போனா நல்லா இருக்கு, என்னால இன்னொரு சீன் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்று சொல்லி வாண்டட்டா கேட்டு உங்களுக்கு திருப்தி வரும் வரைக்கும் நடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப வந்து நிறைய நடிகர்களோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல போனா நான் என்னோட இதுல சொல்றேன், நம்மளா கேட்டா கூட வருகிறது இல்லையே எனக்கு. அப்ப நீங்க எப்படி உங்களை நடிகர்ன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்கீங்க? அது வருகிறது இல்லையே எனக்கு. ஆனா நம்ம இப்ப பழகி பார்த்து நம்ம ஒரு நடிகர் எடுக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சாக்களை வச்சுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து நம்மள கூட தெரிஞ்சவங்க நடிகர்கள் எடுக்கிறது இல்லை. நம்ம இந்த முகப்புத்தகத்திலையும் இதுலையும் பார்த்து தான் ரைட் இவர் நடிகர் என்று போட்டிருக்காப்ல, இவர் நடிகர் சொல்றாங்க இவரை, அப்ப நம்ம இவர் எடுத்து படம் பண்ணுவோம்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல எனக்கு வருகிறது இல்லையே. அப்ப நீங்க எப்படி உங்களை ஒரு நடிகரை அடையாளப்படுத்துவீங்க? இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்து முக்காவாசி நடிகர்கள் வந்து இதுதான் பிரச்சனை. ஒரு டயலாக் பாடமாக்குறதுக்கு வந்து சரியான கஷ்டம். சொல்ல போனா பெரிய டயலாக்குகள் தராதீங்க, சின்னன் மாதிரி தாங்க, கட் பண்ணி எடுக்க இயலாதா, இப்படியான விஷயம். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து எனக்கிட்டே கேட்டிருக்காங்க. நான் வந்து சில நடிகர்களை அப்ரோச் பண்ணும்போது சில படைப்புகளுக்காக 1 நிமிஷத்துக்கு மேல டயலாக் கொண்டா துண்டு உண்டா தான் எடுக்கணும், எனக்கு நமக்கு வராது. நீங்க எப்படி உங்க நடிகர் சொல்லுவா, எப்படி நடிகர் உங்களை நீங்க கொண்டாடுவீங்க அப்படின்றது. ஆனா உங்கள்கிட்ட நான் அந்த பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் 5 நிமிஷம் டயலாக்கோ 10 நிமிஷம் டயலாக்கோ அது இல்ல. எனக்கு முன்னுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன், அதுக்கான ஒரு முயற்சியை போடுவேன். ஆனா கவலையா இருக்கிற விஷயம் எனக்கு என்னன்னு சொன்னால், இப்படியான நடிகர்களை வந்து சரியான இடத்துல கண்டுகொள்ளப்படாமலும், அது இப்ப என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற தலைமுறை வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்ளுதுன்னு தெரியல. எதை வச்சு அவங்க ஒரு சரியான நடிகர் அவங்க நிர்ணயிக்காங்கன்றும் எனக்கு உண்மையா தெரியல. அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் அவதானிச்சேன். என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப ஒரு படம் நடிச்சு ஒரு கட்டத்துக்கு போயிட்டீங்க, அந்த கட்டத்துக்கு போகும் வரைக்கும் உங்களை யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களோட வந்து நடிங்க, அதோட வந்து நடிங்க, இதோட வந்து நடிங்கன்னு சொல்லி சில நேரத்துல உங்களுக்கு பொருத்தம் இல்லாத கேரக்டர்கள் எல்லாம் கொண்டு வந்து திணிக்க பார்ப்பாங்க. உங்களுக்கு பொருத்தமே இல்லாது நீங்க ஒரு கட்டத்துல ஒரு இடத்துக்கு வந்துருவீங்கன்னு சொன்னால், ரைட் நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல போவோம், இது நடிச்சுட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போவோம், அதுக்கு அந்த பக்கம் போவோம் நாங்க. ஆனா அதே விஷயத்தை கொண்டு வந்து திருப்பி உங்கள்ட்ட நீட்டுவாங்க. நீட்டும் போது இல்ல நீங்க ஒதுங்கும் பட்சத்துல அவருக்கு தலையறித்துட்டு தலைக்கு மேலால எரித்த அவருக்கு ஒற்று படம் தான் நடிச்சார், அவர் பெரிய ஹீரோடாப்பா. விஜய்க்கு கூட நடிகர் விஜய் கூட அந்த அளவுக்கு இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க, கடந்து போயிருப்பீங்க. இத பத்தி சொல்லுங்க, எப்படி அனுபவங்கள் வந்திருக்கா? இது நிறைய வந்திருக்கு ஐயா. உண்மை அந்த நான் ஏதாவது சொல்ல போனா அந்த அஸ்வின் கதை மாதிரி போயிடும். 40 ஸ்டோரி கேட்டேன் தூங்கிட்டேன் அப்படி ஆயிரும். அப்படி எல்லாம் இல்லை, நான் கதை கேட்டு உண்மையிலேயே இது சினிமாவா பண்ணலாமா. சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க, அதை எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்த அனுபவம் கூட இருக்காது.
சோ இவங்களை நம்பி நாம எப்படி போயிட்டு அந்த படத்துக்கு ஒரு 3 மொழியால படத்துல நடிக்கிற இப்ப நம்ம 4 இஷ்டம் உண்மையிலே இப்போ வரைக்கும் எனக்கு நான் மினக்கட்டு நடிச்சு ரிலீஸ் ஆகாத படங்கள் ரிலீஸ் ஆகாத ப்ராஜெக்டே ஒரு 7-8 இருக்குது ஐயா இப்போ வரைக்கும். சோ அதான் அது வந்து இப்ப நான் கவனம் செலுத்தி ஐயா நான் இப்ப எல்லாத்தையுமே செய்யக்கூடாது, எது ரிலீஸ் ஆகும் அதுதான் செய்யணும் வந்து கவனமா இருக்கிறதுக்கான காரணம் இப்ப இருக்கு. ஆனா அந்த மெச்சூரிட்டி முதல் இருக்குல்ல. ஆனா நான் ஒவ்வொரு படமும் நான் செய்யக்குள்ள என்ன பெட்டரா இதை விட கொஞ்சமாவது வித்தியாசமா தான் காட்டிக்கொள்ளணும், இதை கொஞ்சமா அதாவது வித்தியாசம் ஏதாவது ஒரு செய்யணும்ன்றதுக்காக மினக்கட்டு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு என்னால முடிஞ்ச அளவு நான் நடிச்சிருக்கேன். விமர்சனம் இந்த இதுக்கான கமெண்ட்ஸ் கூட என்னன்னா டிரெக்டா வர்றது குறைவா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் உருவாகி ஆலப்புறம் தமிழன் சினிமா வீடன் அப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். அசால்ட் செய்யுது அப்படி ஏதாவது உருவாகிட்டு அதுல இருந்து கமெண்ட் வரும், இவருக்கு நினைப்பு ஏதாவது டிரெக்டா பேச மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு இவருக்கு நினைப்பு இவருக்கு இது அப்படித்தான் கூட வந்திருக்கே தவிர டிரெக்டா வந்திருக்கிறேன். ஏன்னா முகத்துக்கு எனக்கு முன்னால பேசினாங்க ரொம்ப குறைவு, பின்னாலதான் பேசியிருக்காங்க. இல்ல இப்ப பொதுவாக சொன்னா இப்ப இந்தியன் சினிமால அன்னைக்கு நடிகர் கவினோட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். நீங்க இந்த சம்பளத்தை கூட்டிட்டீங்களாமே 4 கோடி அப்படி என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இப்ப தொடர்ந்து அதே ஒரு இடத்துல இருக்கே இல்லாத நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல ஒவ்வொரு கட்டத்துக்கும் அடுத்தபடி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுல அப்படி போகும்போது அதை ஒரு திமிராவும் தலைக்கணமாவும் அதை எடுத்துக்கொள்றாங்க. அதான் ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சில பேர் நம்ம குற்றமும் சொல்லல, அது சில பேர் அப்படியே நடந்து கொள்றாங்க, இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனா நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சில படைப்புகளுக்குள்ள பணியாற்றின பிறகு அது சார்ந்து பயணிக்கத்தான் நீங்க விரும்புவீங்க. அதே நேரத்துல அது அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி படைப்புகள் வரும்போது நீங்க அதுல இருந்து ஒதுங்கி போகத்தான் நினைப்பீங்க. ஆனா அது வேற விதமான ஒரு பேச்சுக்களுக்குள்ள வரும். இப்ப அதுக்கு வார வாய்ப்புகள் இல்லாட்டி வர்ற கதைகள் இப்ப 2 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நேரத்துல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படியான வாய்ப்புகளா வருது? அதுல இருந்து ஏன் விலகி நிக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே சில படைப்புகள் எனக்கு பர்டிகுலர்ல இருந்து வரல, வெளியில ஸ்ரீலங்கால இருந்தா வேற இடங்கள்ல இருந்து வந்த வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் அப்படி வரக்குள்ள பாப்பேன் அதுல யார் ஒர்க் பண்றாங்க, என்ன அவங்க ப்ரொடக்ஷன் என்ன மோட்டிவ் வச்சு அவங்க ஒரு படம் செஞ்சுட்டு அதை நான் ஃபாரின்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா சும்மா இல்லை, அப்படியும் அவங்க ஒரு ப்ரொடியூசர் எடுத்து தான் படம் பண்றாங்க. பட் அவங்களுக்கு நாம் கேட்கிற பேமெண்ட் தரதுக்கு தயாரா இல்லை. அதே நேரத்துல அந்த காஸ்டிங் ஒரு கேர்ள் ஒரு பொம்பளை ஒரு லேடி காஸ்டிங் தேவைப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சு எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க சொல்றதை விட எனக்கு இப்படிதான், நான் இன்னைக்கு வேலை எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு நான் வரணும், வேலை செஞ்சா எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இதை விட நீங்க கொஞ்சம் தந்தாதான் வருவேன்னு சொன்னா அது ஒரு இஷ்யூவா இருக்குது. சோ இத நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்கணும் ஐயா. அடிமாடு விலைக்கு போயிட்டு செய்யல தானே. நம்ம நம்மளை உருவாக்குறவங்க நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, நம்ம புதுசு நம்மள ஒரு பிசினஸாவே அவங்க யூஸ் பண்ண போறவங்களுக்கு நம்ம பிசினஸ் தான் இருக்கணும். ஸோ அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு இது ஓகே, நம்ம ரீசனபிளான ப்ரைஸ் வைக்க தான் வேணும் கட்டாயம். ஸோ அது வச்சு அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண இல்லாம இருக்கு, இது வச்சா இது இல்லாம நான் வேற வச்சு பண்ணி கொள்ளுவேன், வேற வேலை ஓகே நீங்க பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை, விட்டு படிப்புகள் தான் இருக்கு. அதை விட்டையா சில ப்ரொஜெக்ட் நான் கதைச்சு வச்சிருக்கேன், அதுக்காக சரியான டைம் வரணும்ன்றதுக்காக வேண்டி வச்சிருக்கேன். நான் மென்டலியும் நான் ஒரு ப்ரெஷரான இடத்துல வேலை செய்யறேன். ஸோ எனக்கு அந்த ப்ரெஷரோட போயிட்டு நடிச்சா எனக்கு சரியா வராதுன்னு தெரியும். ஸோ மோஸ்ட் நான் கேட்கிற எனக்கு சரி வராது, நான் நல்லா வந்தா நான் அவங்க செய்ய மாட்டேன் சொன்னது இருக்கு. இது செய்வோம், சில ப்ரொஜெக்ட் கட்டாயம் செய்யணும், இந்த டைரக்டரா இந்த கட்டாயம் செய்யணும், அவங்க நல்லா செய்வாங்க, அவங்க ப்ரொஜெக்ட் நல்லா செஞ்சிருக்காங்க எனக்கு செஞ்சதெல்லாம். சோ நம்ம நல்லா செய்யணும், ஒரு அந்த எண்ணங்கள் வர அந்த படங்கள் மாதிரி தான் நான் ஓகே சொல்லி செய்யணும்னு வச்சிருக்கேன். மற்றபடி டைம் தானே ஐயா பிரச்சனை, டைம் தான். டைம் என்ன உண்மையிலேயே ஒரு நடிகனுக்கோ நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம ஸ்ரீலங்கால இருந்துட்டு நம்ம லெஃப்ட் ஆயிடக்கூடாது, நம்மளோட பர்சனல் லைஃப்ல கட்டாயம் சக்சஸ் பண்ணியே ஆகணும். சோ அதையும் வேணும் இதையும் வேணும்ன்றா ஒன்றும் செய்யல, அது ஏதோ ஒரு கொஞ்சம் தியாகம் செய்யணும். முழு நேர நடிகனா அதிநூறு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு சொன்னா இப்ப
குடும்பத்தை நீங்க நடத்தியாக வேணும், குடும்பத்துக்காக நீங்க வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். முழு நேரமா இந்த சினிமா அந்த அளவுக்கு வருமானத்தையும் பெற்று தருது இல்ல. உண்மையா இந்த மட்டக்களப்பு சினிமாவும் சரி, இலங்கை சினிமாவும் சரி, கிடைக்கிற வாய்ப்புகளோ செய்கிற படைப்பாளியில வந்து இருக்கிறத வச்சுதான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்க இது வரைக்கும் எத்தனை நடிகைகளோடு நடிச்சிருக்கீங்க? வித்தியாசமான எனக்குமே கவுண்ட் ஞாபகம் இல்லையா, குறைஞ்சது ஒரு 10 பேர் 10 பேர் 10. இதுல உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது ஈஸியானால், ரைட், இவங்களோட நடிக்கும் போது ஈஸியா இருந்தது என்று சொன்னா, கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது அப்படி என்று சொன்னா யார சொல்லுவீங்க? நான் கூட நிறைய வந்து அந்த என்னது ஸ்டோரியில ஹீரோ ஹீரோயின் வச்சாங்கன்னா, ஹீரோயின் நம்மளோட வர சீன் குறைவா தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஒன்று செத்துருவாங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ நான் அதுல சொல்ல போனா ஐஸ்வர்யா வர்மன் அவரோட பாட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். அவ வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஆக்டர்ஸ். ப்ரொஃபஷனல்ல வந்து அவைக்குரிய வேலையை சரியா செஞ்சுட்டு போயிடுவா. வேற வேலையில் இருக்காது. ஸோ அவ சொல்லலாம். அவ நல்லா செஞ்சு, அவதான் ஒரு என்ன சொல்றேன், பிளெக்சிபிள். நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து சரியான அவையும் ஒரு அவுட்புட் நல்லா செய்யணும்ன்றதுக்காண்டி அவையும் இப்ப நான் என்ன செய்யணும் ஸ்ட்ரெயினுக்கு முன்னால நான் ப்ரிப்பேர் ஆகணும், அதை மாதிரி அவ ரெடி ஆகிட்டு இருப்பா, பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்றேன், அவ வந்து கம்ஃபர்டபுளா. ஓகே. அடுத்தது, நிறைய இயக்குநர்களோட பணியாற்றிருக்கீங்க நீங்க, என்னோடையும் பணியாற்றிருக்கீங்க. இந்தியன் இயக்குனர் பாலா அவர்களோடையும் பணியாற்றிருக்கீங்க. அவர் இப்ப இந்தியாவில் வந்து திரைப்படங்கள் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்லலாம் அந்த டிராமாக்கு எல்லாம் வந்து. ஸோ இப்படி நிறைய பேரோட பணியாற்றிருக்கீங்க. இதுல இப்ப உங்களுக்கு அட்டாச்சான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த டிராமாவில் வந்து இப்ப பாலாண்ணாவோட ஒர்க் பண்ணதுக்கும் மற்றவர்களோட ஒர்க் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்க? பாலாண்ணா ஒர்க் பண்ணக்குள்ள என்னன்னா, பாலாண்ணா ஒரு ஷூட் வச்சிருக்காரு, 12 நாள் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னா, நான் பெருமையா சொல்றேன்னு தெரியாது. நான் என்ன வச்சு பண்ணக்குள்ள அவர் ஒரு 7 நாள்ல முடிச்சிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவர் என்ன வேவ்ல இருக்கிறோ அது வந்து பார்த்தா சிம்பிளாவே இருக்கும், எனக்கு விளங்கக்கூடியமா இருக்கும். கூட சீன்ஸ்ல வந்து நம்ம வந்து இது இவ்வளவு செய்யறத இங்கேயே செஞ்சிடலாம், அந்த மாதிரி அது முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாலாண்ணாவோட கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. பாலாண்ணா அதுக்கு வந்து என்ன சூஸ் பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு என்னன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேமராமேன். அதனால அவருக்கு ஷார்ட்ஸ் நம்ம வந்து போயிட்டு சும்மா ப்ரிப்பேர் இல்லாம ஒரு டேரக்டரோட போயிட்டு சும்மா அங்க கேமரா வச்சுட்டு இங்க கேமரா வச்சுட்டு இருக்கிறது டைம் எடுக்கும். ஸோ அவரும் ரெடியா தான் வருவார், இதுதான் ஷார்ட், இங்க வச்சா இதான் ஷார்ட், இங்க தம்பி இங்க நிறுத்திக்கலாம், அப்படி ஒரு ப்ரிப்பேரா வருவார். அதனால அது கொஞ்சம் ஷூட் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இதை தவிர நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே நல்ல டைரக்டர்ஸ், பெருமையா சொல்லணும். நான் வந்து விஷ்ணுஜனா, நீங்களே உங்களா இருக்கட்டும் ஐயா, மனோஜனாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து டிரெக்டிங் வைஸாக சரியான ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்களோட அந்த அவுட்புட் வந்து சரியா வரணும்ன்றதுல மிக கவனமா இருந்திருக்காங்க. கூட இப்ப நீங்களே நீங்க சொன்னா உங்களே சொல்லணும்ன்றதுக்கான சொல்ற மாதிரி இருக்கு. பட் உண்மையிலேயா ஷூட்ல இந்த படம் நான் எனக்கு தெரியாதானே, நான் வந்து யோசிப்பேன் இது செஞ்சா நல்லா வருமா, இது செஞ்சா எப்படி வரும்னு. பட் நீங்க வந்து அதுல 100% ஷூரா இருப்பீங்க, இது செஞ்சா இது இங்க கைது வரும், இங்க வந்து ரீச் ஆகும், இது போட்டா சரியா இருக்கும். அந்த வகையில உண்மையிலேயே உங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் ஐயா. நான் எனக்கு ஒரு இந்த இடம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த இடம் நல்லா வரும் என்று சொல்ற இடங்களை தாண்டி சில இடம் நம்ம நினைச்சு பார்க்காத இடங்கள்லாம் வந்து மக்கள் கொண்டாடி இருந்தாங்க. அதை நம்ம வந்து ரீச் ஆகும், இந்த இடத்துல அவங்க கைதட்டுவாங்க, இந்த இடத்த வந்து ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். சில இடங்கள்ல வந்து அந்த இடம் வந்து மக்களால கொண்டாடப்பட்டிருக்கும். அது எல்லா படத்துலயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், எப்பயாவது நீங்க ஜோதிச்சேன், அட இந்த ப்ரொஜெக்ட நான் செஞ்சிருக்கலாம், இதை நான் அவங்க கேட்கும் போது நான் விட்டுட்டேனே, இல்லாட்டி இதையே அந்த டீம் வந்து இடையோட விட்டாங்க, இந்த ப்ரொஜெக்ட் வந்திருந்தா நல்ல ஒரு ரீச் கொண்டு வந்திருக்கும், அப்படி ஏதாவது யோசிச்ச தருணங்கள் உண்டா? அப்படி நிறைய இருக்கு, நிறைய. என்ன இப்ப இந்த 2 வருஷம் கேப்னு சொன்னேன், 2 வருஷம் முடிக்கக்குள்ள நான் வந்து இந்த
கல்யாணம் பண்ணா குறைச்சு கொள்ளணும், இது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிதான் செய்யணும் யோசிச்சு வச்சிருந்தோம். நம்ம இங்கதான் இருக்க போறோம், நம்ம இந்தியாவில போறதே சான்ஸ் குறைவு. ஸோ அப்ப நான் அப்படி இருக்கக்குள்ள நான் நிறைய படம் செஞ்சு முடிக்கிறவங்க குறிப்பிட்ட டைம்ல வந்து நான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது, நிறைய படம் ரிலீஸ் ஆகல, அது செஞ்சேன் நான். சோ அதெல்லாம் எனக்கு என்னன்னா நான் இவ்வளவு செஞ்சுட்டான் இப்ப வரைக்கும் அது ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிருக்கு. இது ரிலீஸ் ஆகல, இது ரிலீஸ் ஆகிருந்தா இதுல அந்த ஆர்டருக்கு வந்திருந்தா இன்னும் அவன் இருக்க இந்த லெவலை விட இன்னும் கொஞ்சம் மேல இருந்திருப்பான் நினைப்பையா. அதுல முக்கியமா நான் சொன்ன ஒரு சாங் வந்து 14 நாள் ஷூட். அந்த சாங் உண்மையிலேயே ஒரு நல்ல சாங். 14 படத்துக்கு கூட நான் 12-14 நாள் ஷூட் போயிருப்பேன் தெரியாது. சாங்குக்கான ஒரு சின்ன சின்ன சீனுக்காண்டி கூட எனக்கு போய் அந்த சாங் ரிலீஸ் ஆகலன்றது ஒரு கவலையான சாங்க பத்தின இது வந்து விஷயம் எனக்கும் தெரியும். நானுமே அது எதிர்பார்த்த ஒரு சாங். என்ன சொன்னா அந்த டீம் வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டீம் வந்து நான் மீன் பண்றேன்னு சொன்னால் ரொம்ப பேஷனான டீம். அந்த ஒரு விஷயத்துல அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், உண்மையா அந்த கேமராமேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன். மற்றது அந்த கலர் பண்றவங்க, அந்த டெக்னிக்கல் டீம், அந்த டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அது வந்து அந்த டீம் ஒரு பெர்ஃபெக்டான டீம். அந்த பாட்டு உண்மையா நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். மட்டக்களப்பு சினிமாவில் அந்த பாட்டு வந்திருந்தா அது ரொம்ப பேசப்பட்டிருக்கும். நல்ல ஒரு கண்களுக்கு விருந்தான ஒரு பாட்டா உண்மையா அது வந்திருக்கும். இப்ப கூட எதிர்பார்ப்பு அது வருமா, அப்படி வரணும்ன்றதுதான். ஆனா அது மிஸ் ஆனது ரொம்ப ஒரு கவலை தான். உண்மையா உங்களுக்கு அது சரியா இருக்குன்னு சொன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது வரல அப்படின்னு சொன்னா. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொன்னால் காலம் தாழ்த்தி வரும்போதும் அது ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு படைப்புக்கு பெருமதி போயிடும். அதுக்கு அந்த அதோட வேல்யூ வந்து அது குறைஞ்சிரும், அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த நாங்க ஆயிக்கணும். என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பயணம் வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட 2-2.5 வருஷமா நடந்தது நினைக்கிறேன். ஷூட் வந்து பண்ணோம், எல்லாமே ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதுல இடையில வந்து சில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வந்து சில பேர் பிரிஞ்சு போனாங்க, அதனால கதைகள் மாற்றப்பட்டது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது. இப்படி எல்லாம் இருந்த நேரத்துல நீங்க எப்பயாவது யோசிச்சதுண்டா இது வந்து நமக்கு சரி வருமா, இதை நம்ம விட்டு விட்ரோ ஆகுமா அப்படின்னு? ஒரு கலைஞரா நீங்க விட்டேன்றதை தாண்டி இல்ல மற்ற எந்த படைப்பா இருந்தாலும் எந்த ஒரு படைப்புலையாவது அப்படி யோசிச்சது உண்டா? நான் ஒர்க் பண்ண எந்த படைப்புலையும் இது வரைக்கும் விடுசாத படங்கள்லையும் சரி இடையில விலகணும்னு நான் யோசிச்சது இல்லை. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இது சரி வராது, சரி அப்ப அதை எப்படி இவர் இந்த படம் சொல்லிட்டு இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றேன்னு யோசிச்சிருக்கேன்னு தவிர செய்ய தொடங்கினவரை அதை நான் அவாய்ட் பண்ணது இல்லை. அப்படி ஒரு ப்ரொஜெக்ட்ல நான் இடையில நிக்கணும், செய்யலாம், இதை எப்படியா முடிக்கணும், இதை எப்ப ரிலீஸ் ஆகும்ன்றதான் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். பட் நாம ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம், ஐயா எப்பையா ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்பையா போடுவீங்க படம் கூட கேட்டால் நான் அந்த என்ன அந்த ஒரு சீரீஸ் முடிச்சுட்டு வந்த டைம் அந்த படம் நான் பண்ணது. இப்ப நீங்க கூப்பிட்டு சொல்லக்குள்ளேயே ஐயா நான் படம் செய்யறோம்னா ஏதோ ஷார்ட்லி ஒன்று செய்ய போறோம்னா நினைச்சேன். ஐயா இது ஃபுல் படம், என்ன ஃபுல் படமா ஐயா, அப்படி ஷாக் ஆகி அதுக்கு பிறகு செஞ்ச படம் தான் ஃபுல் படம். ஓகே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருந்த இது வந்து நம்ம போக்குல குறைஞ்சி பிறகு கூட்டிட்டு அந்த ட்ரெயிலர் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ண பிறகு ஐயா இப்படி இருக்கு, செமையா இருக்கு, இது கட்டாயம் ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக வேண்டி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. கூட இடையில நான் எந்த படத்துலயும் வந்து முடிக்காம இதை இருக்கணும்னு யோசிச்சிருந்தேன். நான் என்ன அது முடிக்காம இருந்தா கூட நான் தனியா டைம் வேணுமா இது வேணுமா ரீஷூட் பண்ணா கூட நான் அதை கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஓகே, இப்ப மற்ற நடிகர்களுக்குள்ள நீங்க பார்த்த மட்டும் மட்டக்களப்பு சினிமாவில போட்டி இருக்கா இல்லையான்றது தெரியல, பொறாமை இருக்கா இல்லையான்றது தெரிகிற மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. உங்களுடைய பார்வையில ஒரு நடிகரை குறித்து மற்ற நடிகர்களுடைய பார்வை, அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்றாங்க, எந்த மாதிரி இருக்கு? போட்டியா இருக்கா, பொறாமையா இருக்கா, எப்படி இந்த இது இயங்கிக் கொண்டிருக்கு இந்த சினிமா வட்டாரம் மட்டக்களப்புல? நான் மட்டக்களப்பை கேட்கிறேன், மற்ற இடங்கள் கேட்கல. மற்ற இடங்கள்லயும் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு இந்த தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சதுல, மற்ற மற்ற ப்ராஜெக்ட் எல்லாம் நடிச்சதுல. பொதுவா மட்டக்களப்புல எப்படி இருக்குது போட்டின்றது கட்டாயம் இருக்கணும். முதலாவது இப்ப நான் இதுவரைக்கும் நான் போட்டியா யாரையும் மேலே பார்க்கல. போட்டியை பார்த்த டைம்ல வந்து நான் பார்த்தது மட்டக்களப்பு சினிமாவா, நீங்க எங்க செய்றீங்களா, நம்மட சினிமா நம்மட ஊர்ல செஞ்சா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மட தான் இருக்கு, நம்மட ஃபேமிலி அப்படிதான் பார்த்துருவோம், நம்ம குரோமானும் நம்மட ஏரியா ஃபிலிம் வந்து குரோமானும் அப்படி யோசிச்சிருக்கேன்.
பட் இங்க வந்து இருக்கு போட்டி எல்லாருக்கும் இருக்கு, பொறாம இருக்கான்னு தெரியல. இனி அது பட் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மத்தகளை விடலாம். எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு படம் செய்யறேன், நான் ஒரு போஸ்டர் போடுறேன்னா அதை நீங்க ஷேர் பண்றீங்களா? நீங்க ஷேர் பண்றதை நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க ஷேர் பண்ணாத படத்தை நான் ஷேர் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க நான் போயிட்டு நான் வந்து இல்ல ஓகே இது சினிமா எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணணும், நான் சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன படத்தை யார் சேவ் பண்றாங்களோ அவங்க தான் ஏன் அது நான் என்ன அனுபவம் சொல்லலாம். நான் நிறைய பண்ணிருக்கேன், இவங்க பண்ணப்பட இல்லை, சோ பண்ணல பண்ண மாட்டோம். அதான் எந்த மைண்ட் செட் எனக்கு யாரு பண்றாங்களோ நான் அவங்களுக்கு பண்ண மாட்டேன். இது வந்து நம்ம புறாமையா எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு என்ன சொல்றது சுயமரியாதை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னா அது சுயநலமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்னைக்குமே என்று சொன்னால் நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, நம்மளுடைய படைப்பை அவங்க ஒரு இந்த துறையில இருந்தும் அவங்க அதை ஷேர் பண்ணலன்னும் போது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னும் போது, அவங்களுடைய படைப்பை நான் கொடுக்கணுமா அப்படி என்ற அளவுக்கு பெருந்தன்மையா நான் இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அது உண்மையான ஒரு இப்ப நாங்க சொல்லுங்க சொல்ல நீங்க ஏதோ சொல்லுங்க. அதோட நிறைய இடங்கள்ல வந்து டிரெக்டர்ஸ்ட வந்து இவர் படங்களோ ஏதோ ஒன்று இவர் போயிடக்கூடாது, போனா அவங்கள செஞ்சிருவாங்கன்றதுக்காக வேண்டி அதை ஷேர் பண்ணாம அதை ஐயோ இவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறார் அப்படி சொன்ன இடங்கள் கூட இருக்கு. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். என்னன்னு சொன்னால் ஒரு கலைஞரை வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த சுற்றி இருக்கிற சமூகம் வந்து மிக முக்கியமான ஒரு ஆக்கள். அது மட்டக்களப்பு சினிமாவில வந்து இல்லாட்டி இலங்கை சினிமாவில வந்து நம்ம இன்னும் பெருசா வளரல. ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனுக்குமே தெரியாது. இப்ப நான் ஒரு இயக்குனர் புதுசா வாரேன்னு சொன்னால் அவர் வந்து பல படங்களை எடுத்து போட்டு பார்த்து அதுல இவனுக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இந்த கேரக்டர் நடிச்சிருக்கான், அவன் ஓகே ஒரு போலீஸ் ஒரு கோப் ஸ்டோரி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 படம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல எடுத்து போட்டு பார்த்து அதுல இவன் நடிச்சு இவன் எடுப்ப வேண்டியது. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இந்த துறையில இருக்கிறவங்கள்ட்ட விசாரிப்பாங்க எப்படி என்ன மாதிரி அவங்க படத்துல செய்வானா படியன் எடும்போது நம்ம கொடுக்குற அந்த பதில் வந்து அவன் செய்ய மாட்டான்னு சொன்னா உண்மையாவே செய்ய மாட்டான் என்று சொல்லி கொடுக்கறதுல ஓகே இல்ல அது அந்த அளவுக்கு கொஞ்சம் வராது, இந்தந்த பிரச்சனைகள் இருக்கே அது மற்றபடி இந்தந்த பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்றேன். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே கூடாது, அவன் அந்த வாய்ப்பெடுத்து அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் என்ற விரும்பாம அதே நேரத்துல நம்மளை சார்ந்தவர்களையும் நமக்கு தெரிஞ்சவங்களை அதுக்குள்ள எடுத்து விடுறதுக்காக வந்து அந்த இதை முறியடிக்கிற விஷயத்த நான் பொறாமை என்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறேன். இது நம்மளுடைய சினிமாவுல நிறையவே இருக்கு. நிறைய விஷயங்கள் கேட்கும் போது எனக்கு கவலையாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறைய பேர்ட்ட இருந்து இப்படி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, வாய்ப்பு ஒன்று என்னதான் கோஆர்டினேட்டரா போட்டிருக்காங்க, நான் தான் அதுக்கு ஆக்கள் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு அந்த கேட்கப்பட்ட ஆக்களுக்கு அதை அனுப்பாம அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு அனுப்பாம வேறவர்களுடைய இதெல்லாம் அனுப்புனது அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் மட்டக்களப்புல நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா கவலைக்கு இடமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா நம்ம இன்னும் வளரல, நம்ம தான் வளர்க்கணும். அதுக்கு எல்லாருமா ஒன்று சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். ஆனா ஒன்று சேர்ந்து இப்படியான வேலையை செய்யக்கூடாது. ஆனா இதுகள் வந்து மட்டக்களப்புல உண்மையா நடந்துட்டு இருக்கு, கவலைக்குரிய விஷயம். ஸோ அதிலிரு வந்து ஒரு சினிமா பயணத்துல அப்படியே ஏறி இப்ப கொஞ்சம் 2 வருஷம் ஒரு பிரேக். இப்ப அதுக்கு பிறகு இன்னொரு படம் இதுக்கு பிறகு நான் செய்யறதா இருந்தால் இன்னொரு படைப்பு செய்யறதா இருந்தால் இப்படி ஒரு படைப்பு செய்யணும், இந்த மாதிரி ஒரு படைப்புல நான் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு கதையில நான் இது செஞ்சா நல்லா இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் என்ன தயார்படுத்தி கொண்டு வரேன், அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மையிலேயா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லா படமுமே நான் போய் செய்யக்கூடாது, எல்லா இதுவுமே செய்யக்கூடாது, செஞ்சுட்டு அதை ரிலீஸ் ஆகலன்னு பார்த்துட்டு சரியான கவலையான விஷயம். ஸோ ஒரு படம் செஞ்சா கூட ஒரு படமா ஒரு இது செஞ்சாலும் நல்லா செய்யணும், இனக்கட்டு செய்யணும். அது என்ன சொல்றேன், நான் இது வரைக்கும் ஓரளவு இது செஞ்சுட்டேன் ஓரளவு ஃபீல்ட் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன். இதை தாண்டி செய்யற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும்ன்றதான் என் எதிர்பார்ப்பு. நல்ல என்ன சொல்றேன், சிம்பிளா சும்மா ஒரு இதை வச்சுட்டு எடுத்துட்டு அதை உலக சினிமா அந்த சினிமா அந்த இதில் வின் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமா செய்யணுமே என்ற இந்த மாதிரி நம்மளால முடியாது, நம்ம இது மட்டும் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால இப்படி முடியும், நாம் செஞ்சு காட்டணும் என்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டோரி மேக்கிங் அதுல ஒரு இதுல போயிட்டு தான் இருக்கு. டைம் வரக்குள்ள எனக்கு உண்மை சரியா அது சரியா சும்மா 100 படத்துல போய் நடிச்சிட்டு இருக்கிற வேலை இல்ல. 100 படத்துல நாம பின்னால நின்றுட்டு செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்க கூடாது, புதுசா செய்யணும் ஒரு ஐடியா இருக்கு. பாப்ப நல்லா வரும், வரவன் டைம்ல வரும்.
ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா அடுத்தது என்னோட கேள்வி, உங்கள்ட்ட கதை சொல்லும் போதோ இல்லாட்டி உங்களை அந்த படைப்புக்காக அப்ரோச் பண்ணும் போதோ இருந்த விஷயமும் அந்த படைப்பு முடித்த விற்பாடு இருந்த விஷயமும் உங்களுக்கு பார்க்கும்போது டோட்டலி வித்தியாசமா இருந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? அனுபவங்கள். உதாரணத்துக்கு கதை சொல்லும் போதோ, செய்யும் போதோ, அதை ஆரம்பிக்கும் போதோ வந்து நீங்க பார்க்கும்போது அந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். ரைட். இது வந்து இவங்க சொல்ற விஷயம் நல்லா இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இந்த கதையில நல்லா இருக்கு. இத வடிவா காட்டுவாங்க போது அது கடைசியா அவங்க அதை காட்டின விஷயம் வந்து இல்லையே, இவங்க ஏன் இப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க? அப்படியான அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்களா வாழ்க்கையில இந்த இவ்வளவு காலத்துல? ஆமையா, குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா ஒரு படம் ஸ்டோரி சொல்றதுக்காக வேண்டிய இப்ப நியூ அப்கமர்ஸ் அவங்க வந்து புதுசா படம் செய்கிறார்கள். அப்ப நான் ஓரளவு படம் செஞ்சு நல்லா ரீச் ஆன ஒரு இடத்துல இருக்கக்குள்ள ஸ்டோரி சொல்றதுக்கே நான் வேலையை செஞ்சுட்டு இப்படி இருக்கக்குள்ள டைம் தாங்க நான் அப்படி டைம் எடுத்துட்டு அந்த படம் ஸ்டோரி சொன்னாங்க, நல்லா இருந்தது, செஞ்சு செய்யக்குள்ள என்னன்னா எனக்கு தெரியல, அவங்க செய்யறாங்க. எனக்கு வந்து அந்த கேமரா அதுக்குரிய அந்த அறிவு வந்து எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, நாலேஜ். நான் வந்து என்ன, நான் ஆக்டிங் எல்லாம் பண்றேன்னா அந்த டைலாக் எல்லாம் பேசுறேன்னா யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த படம் முடிஞ்சு பார்க்கக்குள்ள வந்து நல்ல படிப்பு எடுத்திருக்காங்க, நல்ல படைச்சம் கிடைச்சிருக்கு. பட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதை படத்துக்கு அவனை யூஸ் பண்ண குறைவு. அவங்களுக்கு ஒரு சம்பளம், நான் 1 ரூபா கூட அதுக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் பேசவும் இல்லை. அந்த அப்கமர்ஸ் நல்லா செய்யணும்ன்றதுக்காக வேண்டி. பட் அவங்க எனக்கு தெரியாம அவங்களே ஒரு பேசி இது ஒன்று அவங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு கிடைச்ச லோக்கலா வச்சு என்ன செய்யலாம், விலை குறைஞ்சதை வச்சு என்ன செய்யலாம், விலை குறைஞ்ச ரெண்டுக்குரிய கேமரா வச்சு என்ன செய்யலாம், அப்படி அதை அவுட்புட். ஆனா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், நல்ல கேமரா செஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு சோர்ஸை வச்சுட்டு இதை வச்சுட்டு செஞ்சால அந்த படம் முடிஞ்ச பிறகும் அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இந்த பிரச்சனையால ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த என்ன செஞ்சிருக்கீங்க என்ன மாதிரி. இப்ப அந்த டைரக்டருக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ற ஒரு ஐடியாவே இல்லை. அந்த படம் நாம எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்போம், நாம அதுக்குரிய பேமெண்ட் எதுவுமே இல்லாம தான் நடிச்சிருப்போம். பட் இவங்க வந்து அந்த பர்சன்ல அந்த காசை யூஸ் பண்ணி போடு அதை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. இல்ல இது உண்மையா வந்து என்னன்னு சொன்னால் உண்மையா ஒரு விஷயம், கவலைக்குரிய விஷயம் தான். என்னன்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து வராம போறதுக்கான காரணங்கள்ல இதுவும் உண்டு. என்ன சொன்னா நிறைய பேர் தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து முக்கியமான காரணங்கள்ல இதுவும் உண்டு. ஒன்று டைமுக்கு படம் கொடுக்காத உண்மையான ஒரு காரணம். அது 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 நானும் விட்டுருக்கேன் அந்த பிள்ளைகள். ஆனால் ஒரு பணத்தை வீண் விரயம் செய்கிறது உண்மையா சொல்ல போனால் விஷயம். இப்ப டைமுக்கு நம்ம படம் கொடுக்கலன்றதுக்கு வந்து புற காரணங்கள் இருக்கலாம், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம், நாட்டு சூழல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அது நம்மளுடைய சக்திக்கு மேற்பட்ட காரணங்கள், அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசை வாங்கி அந்த இதை வாங்கி அதை ஒரு வீண் விரயம் செஞ்சு அது ஒரு சரியான ப்ரொடக்டா கொடுக்கலன்றது அது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம் சொல்ல போனா. அதுக்கும் இப்ப உங்களுடைய பேரை சொல்லி இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும்ன்றதை சொல்லி வாங்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு உங்களை பற்றின ஒரு எண்ணம் வந்து தவறான முறையில சித்தரிக்கப்படுது அந்த இடத்துல. அட ஆதிடிரு உழவு காசா என்றது அது நாளைக்கு அவர் 4 பேரோட ஷேர் பண்ணும் போது அது 8 பேருக்கு போகுது, 8 பேர் 16 ஆகுது. அப்படியே வந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பொடியும் கூட காசு எடுப்பான், அவனுக்கு பெரிய எண்ணம், அவ்வளவு இதை எடுக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப இந்த ஒரு புது டீம் வந்து நல்லா நடிக்கணும், அவங்களுக்கு முடிஞ்சு சப்போர்ட்டை கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க ஃப்ரீயா கூட நடிச்சு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய வேலைத்தளத்தை விட்டு, வேலை நேரத்தை விட்டு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான விஷயங்கள் நடக்குது. அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த குழுக்கள் வந்து இதெல்லாம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் உண்மையாவே. என்று சொன்னா வெளியில சொல்லணும் கட்டாயம். ஏன்னா நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் போய் அவங்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது, நாளைக்கு ஒரு தயாரிப்பாளர் போய் வந்து அவங்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது. உண்மையா பிரச்சனைன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள வேணும், அதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா இப்படியான விஷயங்கள் வந்து உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். இப்ப இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் இருந்தேன்னு சொன்னால், இப்ப நீங்க சொன்னீங்க 2 வருஷமா போயிட்டு இருக்கு இந்த கதைகள் வந்து வெளியில கொண்டு வரணும்ன்றது. ஆதி பிரு வந்து கேமரா பற்றின விஷயங்கள் பெருசா தெரியல, எனக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்கள்ட்ட இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நான் கேமராமேன் விஞ்சால வைக்கும்போது நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, டேய் எனக்கு இந்த இடத்துல வச்சேன்னா நல்லா இருக்காது, மூஞ்சி கொஞ்சம் விகாரமா தெரியுதா, கொஞ்சம் தள்ளி வைடா, ஸ்பிட்டுக்கு போயிட்டு ஜூம் பண்ணிடுறா அப்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி ஐடியாக்கள் நீங்க உள்வாங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இந்த அனுபவத்துல. ஆனா இப்ப நான் நிறைய பேரை பாக்குறேன் என்னன்னு சொன்னா,
கனகாலமா சினிமாவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கேமராட லென்ஸ் என்னன்னு தெரியாது, என்ன ஃப்ரேம் ரேட்ல ஷூட் பண்றன்றது தெரியாது, எப்படி எந்த லென்ஸுக்கு எங்க நிக்கணும்ன்றது தெரியாது, ஓடுனா ஃபோக்கஸ் அவுட் ஆகுமா இல்லையான்றது தெரியாது, எந்த கேமரா வேகத்தை கேமராவோட எப்படி நம்ம நடக்கணும்ன்றது தெரியாது. இப்படியான விஷயங்களை கூட அவங்க கற்றுக்கொள்ளல. அந்த அதுல ஒரு முயற்சி கூட எடுக்காம இருக்கிறாங்க. ஆதி டிரு வந்து எப்படியான பயிற்சிகள் முயற்சிகளை எடுக்கிறீங்க ஒவ்வொரு படைப்புலையும், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டீங்க? இந்த படைப்புல இருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன், இதை இந்த படத்துல அப்ளை பண்ணேன், அப்படி எந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு? ஸ்டார்ட்ல படம் எல்லாம் செய்யக்குள்ள நமக்கு தெரியாது இந்த ரேஞ்ச்ல நாம அடிக்கணும், இதுதான் நம்ம இது இருக்குமான்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஒரு வேர்ட்டைன் அந்த படம் எல்லாம் பண்ணக்குள்ளதான் எனக்கு உண்மையை தெரியும், நம்ம வந்து இந்த ஃப்ரேம்குள்ள அடிக்கணும், இதான் ஃப்ரேம் நம்மட, இதை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ இது அங்க கத்துக்கொண்ட விஷயம் அடுத்தடுத்த படங்கள்ல உண்மையா எனக்கு தெரியும். நான் படம் கேமரா வைக்க முதல்ல எனக்கு எவ்வளவு போகலாமா, இதுக்குள்ள போகலாமா, இவ்வளவுதானே அரேஞ்ச் இருக்கு, ஓகே இதுக்குள்ள இவ்வளவுதான் நடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது. பிறகு அந்த என்ன சொல்றது, நம்ம ஒரு கியூ எண்டிங் கியூ, நாம ஒரு டேக் முடிக்கிறோம்னா நம்ம கை எப்படி எடுக்கிறோம் இப்படி முடிச்சிருக்கோம். ஸோ அதை அதே அடுத்த டேக்ல செய்யக்குள்ளேயும் அதே மாதிரி முடிக்கணும். கண்டினியூட்டி ரைட். ஸோ அதை சரியா மெயின்டைன் பண்றதுக்கும் கத்துக்கொண்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு முதல்ல வந்து மிஸ்டேக்கான விஷயங்கள் இதுதான். மற்றபடி லாங் ஷாட் நான் கூட வந்து லாங் ஷாட் நடிகை தான் விரும்புவேன் கூட. எனக்கு அது நான் வந்து ஆக்டிங் பண்ணக்குள்ள வந்து கட்டாயம் கை அசைச்சு அப்படி செய்யறதுக்கு கூட. ஸோ அதனால நான் ஃபோக்கஸ், நம்ம கை எப்படி கொண்டு போனோம்னா ஃபோக்கஸ் மாறிடும். ஸோ அது இதெல்லாம் யோசிச்சு கேட்டு ஓகே ஓகே ஃபோக்கஸ் ஓகே ஃபோக்கஸ் அவுட் ஆகிட்டா இதெல்லாம் ஓகே, நம்ம எவ்வளவு நின்றா ஓகே இருக்கு, அங்க லுக் இருக்கணும், கேமராக்கு பின்னால எவ்வளவு கை இந்த எவ்வளவு லுக் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் இப்போ ஓகே ஆயிட்டுன்னு சொல்லலாம், இப்போ ஓகேன்னு பழகிட்டு. ஓகே, உண்மையா ஆதி டிரு உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த டைம்ல நம்ம படம் பண்ணும்போது சொல்ல போனால் 5D Mark III நினைக்கிறேன், அந்த கேமரா போட்டோக்குரிய கேமரா. அதுல வந்து கேமராவை வந்து நம்ம அசைச்சோம்னு சொன்னா ஃபோக்கஸ் அவுட் ஆயிடும். அதே நேரத்துல நடிக்கிறாலும் அசைஞ்சர்ன்னு சொன்னா ஒரு இதுக்கு குறிப்பிட்ட இதுக்கு மேல அசைஞ்சா ஃபோக்கஸ் அவுட் ஆயிடும். ஸோ கட்டாயமா அது ஒரு ஃபிக்ஸ் ஃப்ரேம் ஷாட்டா தான் வைக்கணும். அதே நேரத்துல அது ஒரு ஆக்ஷன் படம். அப்ப இதை நம்ம எப்படி செய்யலாம் என்று பார்த்தால், கேமராமேனோட அதே ரேஞ்சில ஹீரோவும் நடக்கணும், நடிக்கிறவரும் நடக்கணும். இந்த மாதிரியான சவாலான விஷயங்கள்லாம் இருந்து அந்த டைம்லயே. அப்படியான ஒரு நேரங்கள்ல கூட ஒரு குழு, ஒரு கதாநாயகன் அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி நடிச்சு ஒரு படத்தை. ஆனா இப்ப டெக்னாலஜி மலிஞ்சு போயிட்டு கேமராவோட ஓடலாம், நம்ம ஹீரோவுக்கு பின்னால ஃபோக்கஸ் அவுட் ஆகாது, ஃபாலோ ஃபோக்கஸ் கேமரா நிறைய இருக்கு எல்லார்ட்டையும். ஆனா அந்த ஒரு இதை மேட்ச் பண்ற அளவு கூட இந்த டைம்ல படைப்புகள் வருது இல்லையே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கவலையா இல்லையா? ஏன்னு இவங்க அந்த முயற்சிகள் எடுக்காம இருக்காங்க இந்த நடிகர்கள் இல்லாட்டி இந்த படக்குழுவினர்கள் சொல்லி? இதெல்லாம் பார்க்க நமக்கு இது கிடைக்காதா, ஏன் நமக்கு கிடைக்கலன்னு இருக்கும் ஐயா. ஏன்னா சும்மா அவங்க நம்மளா செஞ்சு போட்டு வர அவுட்புட்டே நல்லா இருக்கு அந்த விஷுவலா வச்சா. ஸோ இது இருக்கக்குள்ள இதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் ஐயோ, இதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டு தான் இருக்குது. செய்யலாம், யாரு நினைச்சாலும் இப்ப நான் தான் செய்யணும், இவர் தான் செய்யணும் முடியல, யாருன்னாலும் அதுக்குரிய எஃபர்ட் போட்டா சரியான உண்மையான அதை அதுல லவ் வச்சு உண்மையா எஃபர்ட் போட்டா அது செய்யலாம். ஸோ செய்யறவங்களும் சும்மா நம்ம பெருமைக்காக வேண்டி நம்ம ஆக்டர் நம்ம இது போடுறோம் நம்மளை நிறைய பேர் பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படி அதுக்காக வேண்டி போடுறதை விட்டுட்டு ஸோ செய்யறத நல்லா செய்யணும். செய்வன திருந்தச்சை என்ற ஒரு கான்செப்ட்லயே எனக்கு இப்ப கூட அப்படி நம்ம கிடைச்ச ஒரு டீம் அந்த டைம்ல அமைஞ்ச டீம் வந்து இப்ப இல்ல. இப்ப நான் படம் செய்யணும், நான் தான் கேமரா வச்சுட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் இருக்கேன், புதுசா ஒரு ஃபீல்ட்ல போட்டிருக்கணும். அந்த சினிமா லவ்வோட போயிட்டு அதுல செய்யற டீம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த டீம் இருந்தா அவங்க எல்லாருமே அதுக்காக வந்து உழைப்பாங்க, அந்த அவுட்புட்டும் நல்லா வரும். இது சும்மா போயிட்டு அது சரியா. ஓகே, நீங்க இப்ப கடைசியா நடிச்ச திரைப்படம் இது திரைப்படம் ஒன்று நடிக்கிறீங்க இல்லையா, கலிகாலன் திரைப்படம். கலிகாலம் ஆபத்தாண்டவன் கலிகாலன். ஓகே, கலிகாலன் திரைப்படத்துல வந்த விமர்சனங்கள் என்ன மாதிரி இருந்தது? நான் முதலிருந்து வருவோம், வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கு?
வேட்டையன் நான் எதிர்பார்க்காத விமர்சனங்கள் இல்லை. அப்ப நான் நடிச்சிருக்கேன், இதை எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து நல்ல படம் முடிஞ்சு வந்தோடனே நிறைய பேர் செல்ஃபி எடுத்தது, அந்த பெருமையிட உச்சத்துக்கு போய் இவர் இப்ப இதெல்லாம் நடிச்சு இப்படி செஞ்சுட்டு இனி இவர் இப்ப இங்க நம்ப போறாரு, இங்க இந்த நடிக்க போறாரு, சோ இவரோட ஒரு செல்ஃபி எடுத்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்தது. நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்தது. கூட அதுல நடிச்ச மத்த நடிகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. வில்லன் நடிச்ச இம்ரான் அவரை நல்லா அவர் நம்ம நடிக்கக்குள்ள வந்து பார்த்தா என்னடா அவர் பைத்தியரமா நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்தா நம்ம விஷுவல் ஆகக்குள்ள அந்த அந்த டப்பிங் சேர்ந்து ஆகக்குள்ள செமையா இருந்தது. ஸோ அதுதான் அங்க பிளஸ் பாயிண்டா இருந்தது. அதுக்கு ஈக்குவலா லோஜி நடிச்சிருந்தார். இப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இவங்க எல்லாம் இருக்கக்குள்ள நமக்கு கிடைக்குமா அந்த மாதிரி இருந்தா நமக்கும் கிடைச்சது கமெண்ட்ஸ். நல்லா இவர் நல்லா அடிச்சிருக்கார் சொல்ற அளவுக்கு. அதெல்லாம் அந்த படம் வந்து இப்படி இருக்கு. ஸோ அப்படி இருந்தது. கலிகாலன் படம் என்ன கேட்டீங்க நீங்க? இல்ல வேட்டையன் படத்துல அனுபவங்கள் கிடையாது. வேட்டையன்ல சொல்ல போனா எனக்கு இப்ப ஞாபகம் அந்த வில்லன் கேரக்டரை கொண்டு வந்து சேர்த்து நீங்க தான் இந்த படத்துக்குள்ள சொன்னா நாங்க வந்து வில்லனுக்கு வேறொரு ஆளை ஜோதிச்சு வச்சிருந்தோம். அது பலதரப்பட்ட பிரச்சனைகளால அவர் வர முடியாது அப்படின்னு சொன்னதால வில்லன் தேடி கொண்டு வந்தோம். அப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஒரு ஆள் ஆட்டோ ஸ்டாண்ட்ல என்ன கிட்ட கேட்டது, ஆட்டோக்காரர் வந்து உங்கள்ட்ட கேட்டேன்னு சொல்லி. அப்ப இம்ரான் பாய ஒரு நடிகர் அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்ததை வந்து நீங்க அவங்க மூலம் தான் இம்ரான் பாய் எங்களுக்கு தெரிஞ்சது என்று நினைக்கிறேன். அடுத்தது லோஜியுமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி ரைட். இப்ப வேட்டையன்ல வந்து போலீஸா உங்களை ஆரம்பத்துல நமக்கு இருந்தது போலீஸ்காரனா உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படி என்று சொல்லி, ஆனா வந்து அதை அக்செப்ட் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்றீங்க விமர்சனங்கள்ல. இது வந்து உங்களுக்கு ஃபேவரா வந்த விமர்சனங்கள், எகெயின்ஸ்டா வந்த விமர்சனங்கள், நீங்க யோசிச்சது உண்டா இந்த பிள்ளைகளை நம்ம இந்த படத்துல விட்டுத்தான் நம்ம இதை கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சது உண்டா உங்களுடைய நடிப்பு சார்ந்து? நடிப்பு சார்ந்து வேட்டையன்ல பின்னுக்கு படம் பிக்கப் ஆன நல்ல அந்த ஃபாலோ வந்த பிறகு பின்னுக்கு செஞ்ச சீன்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து சில சீன்ஸ் நானே உண்மையிலேயே யோசிச்சிருக்கேன், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம் யோசிச்சது இருக்கு நிறைய. அதுக்குரிய அந்த சில சீன்ல வந்து ஷூட் வந்து தள்ளி இருக்கிறால அந்த தாடி மீச அதுகள் கொஞ்சம் சரியா மெயின்டைன் பண்ணி செஞ்சிருக்கான்னு யோசிச்சிருக்கேன். கமெண்ட்ஸ் வந்துருக்குதான், கமெண்ட்ஸ் யாருக்கு வராம இருந்திருக்கு. நம்ம கமெண்ட்ஸ் ட்ரெயிலர் எல்லாம் போடக்குள்ளேயே கமெண்ட்ஸ் இவர் எல்லாம் போலீஸா இவன் வந்தது அது பிறகு அக்செப்ட் ஆயிட்டு. மோஸ்ட் நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே ஒரு 5 பேர் இருப்பாங்க தானே அதை கதைக்கிறதுக்கு. ஸோ அதை இக்னோர் பண்ணலாம். நாங்க அந்த 5 பேரை தாண்டி வந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் நெகட்டிவ் இல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறைகள் தான் அப்படின்னு சொல்லி குறைகளை அவங்க சொல்றது சரிதான், நம்ம இந்த இடத்துல விட்டோம். அவங்க சொல்றது எனக்கு டயலாக்ஸ் வந்து பேசுவேன், எனக்கு உண்மையில டயலாக் சரியா பேச வராது. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சரியா பேசுவேன், சரியா செய்வேன். டயலாக் பேசக்குள்ள வந்து சரியான சில வேர்ட்ஸ் வந்து உச்சரிப்பு எனக்கு சரியா வராது. உண்மையில உச்சரிப்பு சில அது திருப்பதி சொல்லக்குள்ள எனக்கு சரியா வரும், அது திருப்பதி சொல்லக்குள்ள சில மாறியும் போயிடும். ஸோ அதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க, அது உண்மையை அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதை நான் அதுக்குரிய அடுத்த செய்யக்குள்ள வந்து மாத்தி தான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லாம அதை வேர்ட்ஸ் வேறு எனக்கு கஷ்டமான இருக்கு வேர்ட்ஸ். உண்மை அது வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, இதுக்கு வேண்டிய ஒரு ஆக்டர் இல்லைன்னு சொல்லல, அது அவர் வந்து கதைக்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி சரியான ஒரு இது வராது. அவர் விஜய் காய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும், விஜய் சேதுபதி காய்க்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். சோ இதை வந்து இவர் வந்து இப்படி உச்சரிப்பு சரி இல்லை, இவர் இப்படி நாம ஒண்ணு வந்து பாவதர் மாதிரி பாட்டு பாட போறது இல்லை. நாம நடிக்கிறதுக்கு நம்ம என்ன வருதோ அதை வச்சு கொண்டு சரியா செய்யணும் தானே. சோ அதை நான் சரியா செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அதுல செஞ்ச விட்ட மிஸ்டேக்ஸை வந்து இனி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்றீங்க, சரி, அவங்க சொன்னது சரிதான், அதை நம்ம ஏற்றுக்கொள்றீங்க, அவங்க உண்மையா நம்ம திருத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு வாரீங்க. ஆனால் இப்பத்திய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை யாருமே. என்ன சொன்னா நல்லது மட்டுமே சொல்லணும் அப்படி என்ற ஒரு எண்ணத்துலாம் இருக்காங்க. நம்ம என்ன செஞ்சாலும் பாராட்டணும், என்ன செஞ்சாலும் கொண்டாடணும், என்ன செஞ்சாலும் குடை பிடிக்கணும், என்ன சொன்னாலும் மாலை போடணும் என்றுதான் இருக்கிறாங்களே தவிர அத குறைகளை சரியான விதத்துல சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த படத்துல வந்து குறைகளை செஞ்சு அடுத்த படத்துல திருத்தினேன், அப்ப அடுத்த படத்துல வந்து அந்த பிரச்சனை இல்லாம போறதுனால அதுல ஒரு படி முன்னேறிட்டீங்க. நம்ம என்னன்னு சொன்னால் பிரச்சனை கிடைக்கிற விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம அதை விரும்பாமலே நிறைய பேர் சரியான
விமர்சனத்தை நம்மள்ட்ட சொல்றது இல்ல. எல்லாருமே முகஸ்துதிக்காக சூப்பரா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, அழுதுட்டேன் நானு அண்டு வந்து முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போறதால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்னவோ செஞ்சு சாதிச்சிட்டோம், அதை திட்டம் வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எதுவுமே செய்யல. எல்லாருமே நமக்கு பயந்து நம்மள இருக்கிற அந்த முகஸ்துதிக்காக தான் நிறைய விமர்சனங்கள் நம்மளுடைய படைப்புகளுக்கு வருது. சோ நீங்க வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் அக்செப்ட் பண்றீங்க, அதை குடிக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர யோசிக்கிறீங்க. வீட்டை மூடி வைக்கிறோம். சிப் ஓகே. அடுத்த படம் பர்த்டேனுக்கு பிறகு செஞ்ச பெரிய பெரிய படம். பர்த்டேனுக்கு பிறகு கலிகாலன், ஆபத்தாண்டவன் தியேட்டர் ரிலீஸ் நல்ல வந்துச்சு. அதுல இருந்து என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு இடரலா இருந்துச்சு? கலிகாலன் படம் செய்யக்குள்ள வந்து அதுல டைரக்டர் கோடீஸ்வரன். ஸோ கோடீஸ்வரனா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை காட்டணும் என்று விரும்பினவர். அவர் அந்த இந்த ஸ்டைல் ஒன்று இருக்கணும் என்று. இப்ப நானும் வந்து அதை இது எப்படி எல்லா சீன்லயுமே அந்த இது இருக்கணும் என்ற அந்த கைதை எப்படி சவுண்ட் சோ அது வந்து சும்மா நமக்கு வர மாதிரி ஒரு காட்சி பல நமக்கு வராது. அது பிராக்டிஸ் பண்ணாதான், பயிற்சி பண்ணாதான் நமக்கு அது வரும், ஈஸியா வரும். சோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கதைக்குள்ள வந்து நம்ம டைலாக்ஸ் வந்து ஒரு வில்லன் ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் என்ன நம்ம அதுக்கு எப்படி டைலாக் வைக்கணும். இப்ப என்ன செஞ்சாலும் கொலிசன சொல்லுவார், ஐயோ ஐயா அது பர்த்டேன்ல வராத டைலாக் மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு ஃபீல். அப்ப யோசிச்சு நான் என்ன ஏதாவது செய்யணும், ஈஸியா செய்யணும், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மினக்கட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும்னால யோசிச்சது. சில படங்களை பார்த்தேன், சில படங்கள் அநேகன், அதுல வர கார்த்திக், அப்படி ஒரு 2-3 பேர் மொடிகுலேஷனை பார்த்து இதை மாதிரி செய்யணும் சொல்லிட்டு அதை போயிட்டு நான் எனக்கு எப்படி நான் அக்செப்ட் பண்ணணும் அதை மாதிரி செஞ்சேன். பட் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. எப்படின்னு சொன்னா அது ஒரு ஆர்டிபிஷியல் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. பட் அது ஒரு கேரக்டரை வந்து பார்த்தாங்கன்னா இந்த படத்துல வந்து என்ன ஆல்ரெடி பார்த்த ஆளா இல்லாம நிறைய படங்கள் பார்த்து இவர் இந்த படத்துல வித்தியாசம் அடிச்சிருக்கேன்னு பார்த்தா அது வித்தியாசம் விளைஞ்சு முதல்ல. இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் படம் அடிக்க வந்தது இவர் ஆர்டிபிஷியலா அடிக்கிறார், இது வரல அவருக்கு என்ன மாதிரி சொல்றது இருக்கு தானே. அதாவது என்ன மற்ற படங்களை பார்த்தா அது விளங்கும், நான் அது வித்தியாசமா என்ன இந்த படத்துல பார்த்தவர் வந்து இதுல இருக்க மாட்டேன் என்ற விளங்கும். ஓகே. நாங்க இருக்கிற அந்த விமர்சனங்கள் என்ன வந்தது, என்னத்தை அவங்க குறைகளா சொன்னாங்க, இது உண்மையா ஏற்றுக்கொள்ள நான் நீங்க வேட்டை எனக்கு சொன்னீங்க எந்தெந்த விஷயம் குறைகளா சொன்னாங்க, அது உண்மையா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் திருத்தி கொண்டேன். அப்ப இப்ப இதை திருத்திட்டு நீங்க இதுக்கு வந்தீங்க 2வது படத்துக்கு. இதுல நீங்க அந்த விஷயங்கள்ல ஒரு வெற்றியை கண்டுட்டீங்க. இப்ப இதுல என்னென்ன விமர்சனங்கள் வந்துச்சு, அதை நீங்க எப்படி திருத்தி கொண்டீங்க? இதுல நான் ஆக்ட் பண்ண வந்து நிறைய இடங்கள் ஆர்டிபிஷியலா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல துஜா நடிச்சிருந்தோம். துஜா வந்து உண்மையில நல்லா நடிச்சிருந்தது, துஜாவோட ரோல். அதே மாதிரி ஜஸ்மி நடிச்சவங்க மத்த எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. நான் எந்த ரோல் வந்து ஆர்டிபிஷியலா கொஞ்சம் இருந்ததுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நானும் பார்க்கக்கூடிய சில இடங்கள்ல வந்து இதோ ஐயோ இது கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன், இதுல என்ன மாதிரி இருந்திருக்கு, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டிங் ஒரு 60% தெரியும் வேண்டாம், அதுல நான் அந்த ரேஞ்சை விட்டு தாண்டி ஓவர் அடிச்சுட்டேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது எனக்கு அந்த ப்ரிவியூ பார்க்கறதுக்கு எங்களுக்கு மானிட்டர் ஒண்ணுமே அந்த டைம்ல சரியா இருக்குல்ல வருது. ஸோ அப்படி ஒரு இருந்தா அதை பார்த்து கரெக்ட் பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே அந்த சீன்ஸ்ல நான் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு அதை விளங்கிட்டு அது கமெண்ட்ஸ்ல வந்துருந்தது. ஓகே ரைட். அது அந்த இதுல இருந்து இப்ப அடுத்த படைப்புக்கு போக்குல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த லிமிட்டை நம்ம குறைச்சி நம்ம இனி நடிக்கணும். படம் ஆபத்தாண்டவன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள், எப்படியான கமெண்ட்கள் வந்தது? ஆபத்தாண்டவனும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனன்னு நினைக்கிறேன் நான். சோ தொடர்ந்து 3 படங்கள் தொடர்ந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள். சோ அதுக்கு எப்படியான கமெண்ட் வந்தது? ஆபத்தாண்டவன் நான் எனக்கு கூட படம் பார்க்கறதுக்கு சீட்ஸ் இருக்குல்ல, பின்னுக்கு அப்படி நின்று பார்த்தேன். ஷோஸ் குறைவு என்ன வழியா எல்லாருமே ஒரு ஷோ அப்படி 2 ஷோக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுல வந்து கமெண்ட்ஸ் நான் ஆக்டிங் எனக்குரிய ஆக்டிங் போர்ஷன் அதுல குறைவு, ஆக்டிங்குரிய போர்ஷன் குறைவு. சும்மா ஒரு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைல அடிச்ச படம். அதுல கமெண்ட்ஸ் அப்படி பெருசா ஒன்றும் அப்படி நெகட்டிவா வரல. உடம்ப இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி மாத்திட்டுக்கலாம் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் தான் கூட வந்துருக்கு. இதை தவிர நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துருக்கு. ஆனா அது படம் இன்னும் வேற வலைத்தளங்கள்ல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனா இனி கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இல்ல அதை நானும் மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். அவங்க சொன்னது இப்ப 2 வருஷம் நீங்க இந்த படம் எதுவுமே பண்ணலன்றது உங்களுடைய உடல்நிலையில தெரியுது. அது கொஞ்சம் இப்படியான மாதிரி இருக்குது. இனி அதுக்குரிய ஒர்க் அவுட்டுகளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப சினிமாக்குள்ள திருப்பி போறதா இருந்தால் அப்படி அதுக்கான டைம் அதுதான் அதுக்கான டைம். இப்ப நம்ம படம் செய்யாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். நமக்கான டைம் வரணும். நம்ம அதுக்குரிய சும்மா நம்ம தேவை இல்லாம வந்துட்டு போய் ஒரு படத்துல நடிக்க கூடாது. நமக்கு சரியா இருக்கு, நாம சரியா மார்க் அதுக்குரிய மாதிரி அடாப்ட் ஆயிட்டு தான் படம் நடிக்கணும், படம் செய்யணும். ஓகே, இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்ப ஆதிதிருவுக்கு நடிச்ச படங்கள்லயே உங்களுடைய படங்கள்ல பாட்டுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நடிச்ச பெரும்பாலான படைப்புகள்ல உங்களுக்கு பாட்டுகளும் கொண்டிருந்தது. ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு உங்களுடைய படைப்புகள்ல? எல்லாரும் ஓகே, ஆனா இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரோட ஒர்க் பண்ண எனக்கு சந்தோஷமா இருந்தது, இவர் ரொம்ப என்ன சொல்ற ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆளு, நாங்க நல்ல ஒரு செட்டு நாங்க அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி இந்த ஆளோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப அட்டாச்சான பாட்டு இந்த படங்கள்ல அப்படின்னும் போது யாரு சொல்லுவீங்க? மோஸ்ட் எனக்கு எல்லா பாட்டுமே நடிச்ச வடிவா எனக்கு எல்லாமே பிடிக்கும். வேர்டைன்ல ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று வரும், யார் இவன், அதான் பாட்டு படம் முடியக்குள்ளையும் அந்த இடையில வரும் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல தண்ணீர் தொட்டி ரீமேக் சாங் ஒன்று வரும், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஆண்ட்ரூ அந்த மியூசிக் பண்ணியிருந்தார். உண்மையிலே ஆண்ட்ரூ என்னோட அட்டாச் குறைவு. அந்த பாட்டுலாம் ஒரு குவாலிட்டியா ஸ்டாண்டா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர எனக்கு எல்லாருமே அட்டாச் குறைவுதான் அந்த படத்துல. ஏன்னா அன்றுவ பிடிக்கலாது. ஏன்னா அன்று அந்த டைம்ல படிச்சது கொழும்புல நினைக்கிறேன். அப்பால் எல்லாருமே போனுக்குள்ளாலதான் நடந்துட்டு இருந்தது. அங்க இருந்தால் அனுப்புறது, ஸ்டுடியோ கால், ஸ்டுடியோவும் நில நேரங்கள்ல தினேசனா கால் பண்ணி ஆள் சொல்லி தினேசனா அந்த சில விலைகளை செய்ய வேண்டியதா இருந்தது இப்படி என்று சொல்லி. உங்களுக்கு இன்ட்ரோ சாங் பிடிச்சிருந்தது. இடையில ஆதிதிரு 2-3 ஷார்ட் பிலிம் தான் நடிச்சிருந்தீங்க. அதுல எல்லாம் நிறைய பாடல்கள் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்ப அட்டாச் ஆனது ரொம்ப பிடிச்சது அன்றுவோட இது ரைட். கேமராமேன்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் உங்களுடைய படங்கள்ல நினைக்கிறேன். அபிஷேக்கோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, பாலாண்ணாவோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, புஷ்பகாந்தோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்படி நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஒர்க் என்ன சொல்றது ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்படியான ஒரு கேமராமேன் இவரோட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குள்ள நல்லா ஒத்து போகும் அப்படின்றது. ஃப்ரெண்ட்லி கூட அட்டாச் அபிஷேகம் புஷ்பகாந்த் நல்ல அட்டாச்சா இருப்பாங்க. ஃபன்னாவே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கு. அதே நேரம் ஷார்ட் முடிஞ்சா அவரோட ஃபன்னா காய்ச்சிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இருக்கும், அப்படி இருக்கும். என்னோட ஃபேவரா இருப்பாங்க. பாலாண்ணா பாலாண்ணாவோட ஒர்க் பண்ண ஈஸி. பாலாண்ணா அவர் அந்த சொன்னேன் சரியான ஷார்ட்ஸ் தான் மீன கட்டியிருப்பேன். இப்ப புஷ்பகாந்த் 3 ஷாட் அடிக்கிறேன்னு சொன்னா பாலாண்ணா ஒரு ஷாட் தான் அனுப்பிடுற, அந்த சரியா எடுத்துருவாரு. அப்ப அவர் அதுக்குரிய ப்ரிப்பரேஷனா இருக்கும். ஷூட் டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். மியூசிக் சொல்லியிருந்தீங்க, அதுல சொல்ல மறந்துட்டேன் உண்மையா. வித்யாரண்யன் சாங் எனக்கு உண்மையில அவரோட மியூசிக் பிடிக்கும். அவர்கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொண்டு நல்லா செய்வார். அதே மாதிரி கிஷாந்தம் பிஜிஎம் எல்லாம் நல்லா செய்யறது, அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா செய்வார். எனக்கு அதில் பிடிச்ச ஆக்கணும்னு சொல்லலாம். அந்த நிக்கிய நாடகம் தான் எனக்கு பிடிச்ச பாட்டு. இனி ஒரு கதை செய்ய போறீங்க. இந்த கதைகள்ல எனக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த கேரக்டர் குறிப்பா போலீஸ் கேரக்டர் இல்லாட்டி ஒரு சயின்டிஸ்ட் ரோல், இல்லாட்டி ஒரு பிசினஸ் மேன், இல்லாட்டி ஒரு மிலிட்ரி மேன், இல்லாட்டி ரிட்டையர்ட் போலீஸ், அந்த மாதிரி இப்படியான கதைகள், இல்லாட்டி இப்படி ஒரு ஆக்ஷன் பேக் கொண்டு செஞ்சா நல்லா இருக்கும். எந்த மாதிரியான கதைகள்ல நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க? ஏன்னு சொன்னா இப்ப பார்த்து கொண்டிருக்கிற புதிய இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள்லாம் இப்ப உங்கள்ட்ட கதை சொல்றேன்னு சொன்னா இதை மட்டும், இந்த மாதிரி கதைகளோட மட்டும் வாங்க தயவு செய்து, மற்றது உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாங்க, என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி என்று சொன்னால் கூட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்கும். அது மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படியே ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஃபர்ஸ்ட் அங்கதான் மைண்ட் போகும். அதுதான் இதுக்கு அடுத்து நான் செய்யணுமான்னு யோசிச்சிருக்கிறேன். ஆர்ட் பிலிம் ஏதாவது செய்யணும்.
ஏதாவது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரௌத் பாத்தீங்கன்னா ஏதாவது இடையிடையே ஒன்று செஞ்சுதான் வந்திருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு படம் வந்துட்டு தான் இருந்திருக்கும். கழுதையா இருக்கட்டும், அம்மா அப்படின்னால அந்த ஒரு இப்படியும் நடிக்கணும், மாசாவும் நடிக்கணும், கிளாஸாவும் நடிக்கணும் மாதிரி செஞ்சுதான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்னா ஓகே. கழுதையுமே நான் மறந்தே விட்டேன். உங்களுடைய கரியர்ல வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படைப்பா அந்த கழுதை படம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹானஸ்டா சொன்னா நான் இயக்கும் போது எந்த மண்டையில இருந்த விஷயம் என்னன்னு சொன்னால் எனக்கு அதுவுமே பிடிக்கலன்னு சொன்னா கட்டாயத்தின் பேர்ல ஒரு போட்டிக்காக அனுப்புவோம்ன்றதுக்காக ஒரு நாள்ல ஷூட் பண்ண நினைக்கிறேன். அந்த இது அதை நம்ம செஞ்சிருவோம். பிடிக்கலன்றது மீன் எப்படின்னு சொன்னால் அதுல நான் ஃபுல்லா இன்வால்வ் ஆகி நம்ம செய்யல, சும்மா செஞ்சு அனுப்புவோம், இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது செஞ்சு அனுப்புவோம்ட்டு உருவாகினது அந்த இது. ஆனா அது வந்து கொஞ்சம் மக்களால் வந்து உணரப்பட்ட ஒரு படைப்பா வந்தது. ஏன்னு சொன்னா நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதோட விமர்சனங்கள் எப்படி இருந்தது, அதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, அதுல நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? அட இந்த சீனை கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம் நம்ம, இல்லாட்டி நீங்க இந்த சீன்ல புலவிட்டீங்க ஐயா, நீங்க இதை அப்படி நீங்க ஓப்பனா கதைக்கலாம், நம்ம அதுக்குதான் வந்திருக்கோம் மலையா, அப்படி பூசி மளிகை எல்லாம் கைக்க தேவையில்ல, நீங்க செஞ்ச புலை அதெல்லாம் கொண்டு பார்த்திருக்கீங்க இந்த சீன்ல, அப்படி ஏதாவது இருந்ததா? கழுதை படம் தான் வந்து எந்த கரியர்லயே வந்து நிறைய யூடியூப் வியூஸ், கிட்டத்தட்ட 2,75,000 யூடியூப் வியூஸ் வந்த படம். அதை விட்டு ஃபேஸ்புக் ஒரு பேஜ்ல போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூஸ் அதுக்கு வந்து இருந்தது. நல்ல கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா. இப்ப நம்ம ஸ்ரீலங்கா தாண்டி வெளியில இருந்து கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அந்த ஸ்டோரி வைஸா நிறைய பாராட்டி இருந்தாங்க. ஆக்டிங் நிறைய பேர் வந்து இந்த ஹீரோ வந்து கியூட்டா இருக்கிறன்னு சொன்ன கமெண்ட்ஸ் கூட அதுல இருந்தது. போய் பார்த்தா தெரியும். அதுல அந்த படத்துல உண்மையில அது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அதுல ஒர்க் பண்ண ரொஜிதன் கேமராமேன் ஒர்க் பண்ண ரொஜிதன் வந்து இப்ப இல்ல, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். இந்த டைம்ல அவர் நான் ரிமெம்பர் பண்ண யோசிச்சுக்கொள்றேன். அதுல ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல ஒரு டீம். அதுல எனக்கு என்னதுக்கு அந்த கிஷாந்த் வாரன்றது இப்போ வரைக்கும் தெரியாது. கிஷாந்த் வந்து அவர்தான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போறாரு, அட்வைஸ் பண்ற ஒரு நண்பர் எப்பயும் கூட இருப்பாரு ஐயா. அப்ப அந்த இடம் வந்து உங்களுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சா? எனக்கு அது விளங்கல. இவர் இதுல இருந்து அவரை கொண்டு வச்சிருக்கின்ற இருந்தது. ஓகே, வேற என்ன விஷயங்கள் கமெண்ட்ஸ் வந்து இப்ப ஃபேஸ்புக்ல பாத்தீங்க சரி, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? இல்ல கழுதை அந்த மாதிரி படங்கள் கூட செய்ய சொன்னாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் இந்த மாதிரி படங்கள் அதனால ரீச் ஆயிட்டு நல்ல ஒரு தேவையான ஒரு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்து காஸ்ட் சம்பந்தமான விஷயம், காஸ்ட் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அத மாதிரி அதாவது லைன் இருக்கிற நல்ல ஒன் லைன் இருக்கிற படங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப என்னன்னு சொன்னால் உண்மையா நம்ம நல்ல எஃபர்ட் போட்டு சில படங்கள் செய்யறோம், நம்ம எளிய கஜமாய்தான் நம்ம இந்த இடத்துல வந்து இத மக்கள் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வரவேற்கப்படாமலே போயிருக்குது. ஆனா எஃபர்ட் எதுவுமே போடாமல் நம்ம செஞ்ச ஒரு விஷயம் பெருசா பாராட்டப்பட்டது. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் உணரக்கூடியதா இருந்தது என்னன்னு சொன்னால், அந்த யதார்த்தம், அந்த வாழ்வியலை நம்ம சொல்லும் போது அது மக்கள்ல வந்து மக்களை உணர வைக்கிறது. அந்த அந்த ஒரு ஆத்மார்த்தமா அந்த கொமெண்ட்களோ சரி, அந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் இருந்தது. மற்ற படங்கள் கொண்டாட வச்சது உண்மையா இல்லைன்றதுக்கு இல்ல, அவங்கள ஒரு குதூகலிப்பை கொண்டு வந்தது ரசிகர்கள்ல. ஆனா அந்த சொல்ல வந்த கருத்துக்களை அவங்க முழுசா சொல்லலாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டது அந்த படங்கள் எல்லாமே. ஆனா இந்த ஒரு படைப்பு வந்து பேசப்பட்டது, அவங்க உள்ளத்துல உணர்ந்த விஷயம் சொன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அதை நம்ம சொல்லும் வரும்போது அது நிறைய பேருக்கு போய் சேருது. பாதிடிருக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு உண்மையாவே அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ற பிளான் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி படங்கள்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல ஒரு கமர்ஷியல் ஹீரோவா கமர்ஷியல் பிலிம்ஸும் பண்ண வேண்டிய ஒரு ஆசையும் இருக்குன்னு சொல்லி, இதையும் தாண்டி இயக்குனராகிற ஒரு ஆசை இல்லாட்டி ஆக வேண்டிய ஒரு தருணம், இல்லாட்டி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி அந்த ஐடியா ஆல்ரெடி இருக்கா, என்ன பிளான் அப்படி ஏதாவது இருக்கா? இயக்குனர் எனக்கு நான் அந்த ஐடியா அப்பவே இருந்து ஸ்டார்ட்ல இருந்தே இருந்தது.
நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரீஸ்ல, டிவியில. ஸோ ஆனால் எனக்கு செய்கிறேன்னா நான் ஆக்டிங் இருக்குதானே. ஆக்டிங் வந்து ஒரு 50% சொன்னா 50% எஃபோர்ட் பண்ணணும்னா, டிரெக்ஷனுக்கு வந்து 100% எஃபோர்ட் பண்ணணும். டிரெக்டர் வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே இப்போ நம்ம ஆக்டிங்னா நம்ம ஆக்டிங் மட்டும் தான் பார்க்க போறோம். இது டிரெக்ஷன் சொல்லக்குள்ள எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும். நம்ம அதுக்கு கேப்பபிளா இருக்கணும். நம்ம சரியா ஸ்டடி ஆயிட்டு சரியான ஸோ எனக்கு இருக்கணும். சும்மா சும்மா செஞ்சுட்டு போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ சரியான டைம் சரியான சிச்சுவேஷன் வந்தா நான் செய்வேன். எனக்கு அதை இன்னொரு ஸ்டோரியை செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நானா ஓனா கிரியேட் பண்ற ஸ்டோரி செய்யணும்ன்றது ஐடியா இருக்கு. ஓகே, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அப்படி ஒரு விஷயமும் எதில நடக்கணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணித்தாலும் 40 நிமிஷமும் நம்ம பேசியிருக்கிறோம். டைம் போனதே தெரியல. ரொம்ப 1 மணித்தாலத்துக்குள்ள முடிக்கலாம் பார்த்தா இது டைம் போனதே தெரியல. சொல்ல போனா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இது கதைக்கிறதுக்கு நேரம் உண்மையா காணாத ஒரு விஷயம். பார்க்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு சொல்ல கடைசியா நீங்க இவங்களெல்லாம் நான் நினைவு கூறுறேன்றது வேணாம். என்ன சொல்றீங்க உங்களை மாதிரி நடிகர் ஆகணும் நினைக்கிறவங்கள்ட்ட? இப்ப இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க ஏதோ இவங்க பெரிய அஜித், இவர் பெரிய நெல்சனு, இவர் பெரிய இவங்க பெரிய கதைச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கதைகளையும் கொண்டு வரலாம். அது நமக்கு தேவையில்ல. அவங்க கதைக்கிறவங்க கதைச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு நடிகனா நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஒரு நடிகரா வரவங்க உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. எப்படி நீ ஒரு நடிகனா வர போறியா, இதை செய் இதை செய்யாத. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஐடியா இருக்கு, நமக்கு ஒரு அந்த விருப்பம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். நம்ம வந்து சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பார்க்க கூடாது. நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும்ன்றது எதிர்பார்க்க கூடாது. சப்போர்ட் நாம செய்யறதை பொறுத்து ஃபியூச்சர்ல வரும். ஸோ அதுக்கு ரெடியா இருக்கணும். அதை தாண்டி கமெண்ட்ஸுகளுக்கு நம்ம வர விமர்சனங்களுக்கு தயாரா இருக்கணும். செய்யற வேலையை சரியா செய்யணும். தேவையில்லாத விஷயங்கள் அந்த படத்துக்கு படம் நடிக்க ரெடி ஆகிட்டோம்னா அதுக்குரிய இதெல்லாம் செய்யணும். நம்ம வேற மாதிரி நம்மளோட அதுல போயிட்டு வேற எங்கேயுமோ போறதோ அது இது மாதிரி விஷயங்கள்ல போகாம சரியா முதலாவது இருக்கிற விஷயம்னா நம்ம தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். நம்ம வந்து மேல மேல போகணும்னு சொன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். நம்ம இந்தியா போகணுமா, இந்தியா போய் நடிக்கணுமான்னு சொன்னா நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைஃப் முழுசா ஸ்கிப் பண்ணி அப்படி போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ரேஞ்ச் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகி அதுக்கான போட்டோ போட்டுக்கொள்ளுங்க. சப்போர்ட் தானே போக கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் அதுக்கானவே அதுகளை தயார்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். எல்லாருமே பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு இல்லை. ஸோ உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா சொல்லிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். பிடிச்சு பண்ணுங்க அப்படின்றது. ஓகே, ஒரு நன்றி. உண்மையா 1 மணித்தியாலம் 40 விட்டுட்டீங்களா? அவன்கிட்ட சொல்லுங்க. ஒரு விஷயம் ஐயா என்னன்னா, இப்படி ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி டிரெக்டர்ஸா இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல வாராங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த நிறைய மீடியாக்கள் இருக்காங்க, நிறைய பத்திரிகைகள் அப்படிலாம் வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே யாராவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரியான ஆட்களுக்கு அவார்ட் கொடுங்க, சரியான ஆட்களை நீங்க கண்டுபிடிச்சு சரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா 4-5 கிளாமரா போட்டோஷூட் செஞ்சு அவங்கள பத்தி ஆர்டிக்கல் எழுதுறது, அவங்கள பத்தி மட்டும் போடுறது, இதுகளை குறைச்சு கொண்டு சரியான ஆட்களுக்கு நீங்க அது பண்ற ஒரு சின்ன சப்போர்ட் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நல்லா செய்யணும்னு போறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருக்கிற மீடியாக்கள் சரி பேஜஸ் பத்திரிகைலாம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியான உங்கள்ட்ட நான் கேட்கணும் வச்சிருந்த கதை நான் ப்ரிப்பேர் பண்றல கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்டார்ட்ல போகும்போது அவங்க சொல்ற பதில வச்சு அப்படியே போக. ஆனா இந்த கொஸ்டினை நான் கேட்கணும்னு சொல்லி மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆனா மறந்துட்டேன். என்னன்னு சொன்னா கிட்டடியில வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் உண்மையா நடந்திருந்தது. அது பழைய விமர்சனங்களுக்கானது. நானும் அதுல விமர்சனம் பண்ணியிருந்தேன் நிறைய விஷயங்களை. சரியான முறையில அவங்க வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்தாங்களான்னு பார்க்கும்போது இல்லாம தான் இருந்தது. நம்ம அவங்க கொடுத்தாங்க கொடுக்கலன்றதை விட்டுருவோம். இவங்க எப்படி அதை தெரிவு செஞ்சாங்க என்று பார்க்கும்போது அது உண்மையா அது சரியான முறையில தெரிவு செய்யப்படல. நடிகர் என்று சொல்லி தெரிவு செய்ய அவர் அந்த வருடத்துல எத்தனை படங்கள் செஞ்சார்,
அதை வச்சுதான் நம்ம அந்த விருதை கொடுக்கணும். அதுல அந்த வருடத்துல அவங்க அந்த அளவு படைப்பை செய்யல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற தொடர்ந்து அவங்களுக்கே கொடுக்கப்பட்டது என்ற மாதிரி இருக்கு. இது அவங்களுடைய குடும்ப விருதுகள் மாதிரி தான் உண்மையா இருந்தது. இந்த மாதிரி விருதுகளை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு திறமைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு விருதை கொடுக்கணும். அதே நேரத்தில் ஊடகங்களும் விடுற பிள்ளைதான் தமக்கு தெரிந்தவர்களையும் தமக்கு சார்ந்தவர்களையும் தான் கொண்டாடிட்டு இருக்காங்களே தவிர, பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல ஊடக தர்மத்தை முன்னிறுத்தி திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இல்ல. உண்மையா நல்ல ஒரு விஷயத்த கடைசியா சொல்லி முடிக்கீங்க, நச்சன்னு சொல்லி முடிக்கீங்க. உண்மைக்குமே நன்றி பெட்டி தளபதி ஆதி டிரு அவர்களே, நன்றி. ஸ்டார்ட் பண்ணா இப்ப முடியும் போது வெட்டி தளபதினு சொல்றோம், எப்பயுமே பெட்டி தளபதியா நீங்க முள்ளிரோணும். அதனுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய விருப்பங்களும் கூட. சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு படைப்புல நாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கோம். அது கைகூடும் என்று நம்புறோம். எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். கிட்டடியில கூட ஒரு மகனை நீங்கள் பெற்றெடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுடைய வாரிசு. அவரையும் சினிமா இதுக்குள்ள கெதியில அப்பா மகன் படம் ஒன்று பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய நேரத்துக்கு சீக்கிரம் நாங்க சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ விஷ்ணுஜன். சில்லி சிப்ஸுக்கு தேங்க்யூ.